இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற தொடரிலே குடும்பவியலுக்கு அடிப்படையான ஒழுக்க வாழ்வு அவசியம் என்பதை கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்தோம். இஸ்லாமிய குடும்ப பொறுத்த வரைக்கும் அது சில அடிப்படையான விதிகளை, அழுத்தமான விதிகளை கொண்டிருக்கிறது. அந்த விதிகளின் மீதுதான் இஸ்லாமிய குடும்பவியல் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு விதியையும் நம்ம தெளிவாக புரிந்து கொண்டால்தான் இஸ்லாமிய குடும்பமாக நம்முடைய குடும்பங்கள் அமைந்திருக்க முடியும். அந்த இஸ்லாத்தினுடைய குடும்பவியல்ல முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், ரெண்டு பேர் ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறாங்க. இப்படி யாரெல்லாம் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய நிலைமை வருகிறதோ அந்த இடத்துல ஒரு ஆளு தலைமை தாங்கணும். நிர்வாகம் இல்லாத இடத்துக்கு தலைமை தேவையில்லை. ரெண்டு பேர் நண்பர்களா பழகுறாங்க, அவங்களுக்கு மத்தியில் எந்த நிர்வாகமும் கிடையாது, எந்த வரவு செலவும் கிடையாது. ஒரு நிறுவனம் ஒரு கடைன்னு ஆரம்பிச்சாங்கன்னா அங்க ஒரு நிர்வாகம் அமைந்து விடுகிறது. அப்ப எங்கெல்லாம் நிர்வாகம் செய்ய வேண்டிய நிலைமை வருகிறதோ அந்த இடத்துல எல்லாம் ஆளாளுக்கு ஒரு முடிவெடுத்தார்களேயானால் அந்த நிர்வாகம் சீரழிஞ்சு போயிடும். ஒரு ஆள், யாராவது ஒரு ஆள் தான் என்ன செய்யறதுக்கு தலைமை தாங்கணும். அப்ப தலைமை தாங்கிறதா இருந்தா ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடும்பத்தை கட்டி அமைக்கும் பொழுது அதுக்கு தலைவர் யார்? இது முக்கியமான ஒரு விஷயம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தினுடைய தலைவராக ஆண் தான் இருக்கிறான். ஆண் தான் குடும்பத்துடைய தலைவனாக, நிர்வகிக்கக்கூடியவனாக, குடும்பத்தை கட்டுப்படுத்தக்கூடியவனாக, கண்காணிக்கக்கூடியவனாக, நல்லது கட்டுதலை செய்யக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டவனாக ஆண் திகழ்வான் என்பது இஸ்லாமிய குடும்பவியல்ல ஒரு முக்கியமான ஒரு விதி. இதை திருமறை குர்ஆன்ல கூட அல்லாஹ் என்ன சொல்றான்? முன்னரே நம்ம சொல்லி காட்டின வசனங்கள்ல கூட ஆணை படைத்து விட்டு ஆணிலிருந்து அல்லாஹ் பெண்ணை படைத்தேன் என்று சொல்றான். அப்ப ஆணை படைத்து விட்டு அவனுக்கு துணையாக இந்த பெண்ணு ஆணிலிருந்து படைக்கப்பட்டதுனால ஆணுக்கு ஒரு முதலிடம் இஸ்லாத்தில் வழங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த விஷயங்களை 4வது அத்தியாயம் 1வது வசனத்திலையும், 7வது அத்தியாயம் 189வது வசனம், 39வது அத்தியாயம் 6வது வசனம், இதுல எல்லாம் ஆணை படைத்து ஆணிலிருந்து அல்லாஹ் பெண்ணை படைத்தான் என்று ஆணுடைய ஒரு முக்கியத்துவத்தை சொல்கிறான். அதே மாதிரி தெளிவான சில கட்டளைகளையும் அல்லாஹ் பிறப்பிக்கிறான். 4வது அத்தியாயத்தில் 34வது வசனத்தில் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாமிய குடும்பம் எப்படி கட்டியமைக்கப்படுதுன்னா ஆண்கள் தான் பெண்களை என்ன செய்யணும்? நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? காரணத்தை அந்த வசனமே சொல்லுகிறது. சும்மா ஒட்டையா நிர்வகிப்பார்கள் என்று சொல்லாம பிமா ஃபல்லல் அல்லாஹு பாலஹும் அலா பாலின், ஒருவரை விட ஒருவரை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான். அதாவது பெண்களை விட ஆண்களுக்கு சில சிறப்பு தகுதிகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்ற காரணத்தினாலையும், ஒபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், ஆண்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை மனைவிமார்களுக்காக செலவிடுகிறார்கள் என்ற காரணத்தினாலையும் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். அதான் இஸ்லாமிய குடும்பவியலுடைய பேசிக் அடித்தளம். அது காரணத்தையும் சொல்றான். குருட்டுத்தனமாக இந்த விதியை நாங்க உண்டாக்கல. ரெண்டு காரணம். ஒன்னு ஆம்பளைக்கு தான் அந்த தகுதி இருக்குது, அந்த சிறப்பு ஆணுக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பது ஒரு காரணம். அவனுடைய பொருளாதாரத்தில் தான் அந்த குடும்பம் இயங்குகிறது என்பது மற்றொரு காரணம். நல்லது கெட்டது எல்லா செலவுகளும் ஆண் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. பெண் மீது எந்த ஒரு பொருளாதார சுமையும் இஸ்லாத்தில் சுமத்தப்படவே இல்லை. அவளா விரும்பி செய்கிற விஷயங்கள் வேற. ஒரு பெண்ணு புருஷனுடைய நல்லது கெட்டதுக்கு பொறுப்பாளியா, குடும்பத்துடைய செலவுகளுக்கு ஒரு பொறுப்பாளியா, அவளுடைய சாப்பாட்டுக்கு ஒரு பொறுப்பாளி இல்ல. ஒரு குடும்பத்துக்குள்ள நுழைந்த பிறகு அவளுடைய உணவு உடைக்கு கூட அவள் பொறுப்பாளி கிடையாது. அது இந்த ஆம்பளை தான் பொறுப்பு என்று சுமத்தப்பட்டிருக்கும் பொழுது யார் செலவழிக்கிறானோ, நிர்வகிக்கிறானோ, யார் சம்பாதிக்கிறானோ அந்த ஆண் என்ற காரணத்தினாலையும் அவன் இயல்பாகவே அந்த நிர்வகிப்பதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறான் என்ற காரணத்தினாலையும் ஆண்கள் தான் நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்று திருக்குர்ஆன் தெளிவாக 4வது அத்தியாயத்தில் 34வது வசனத்தில் சொல்லுகிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல 2வது அத்தியாயத்தில் 228வது வசனத்தில் எல்லாம் சொல்றான், குடும்ப வாழ்க்கையில இஸ்லாமிய குடும்பவியல்ல ஆண்களுக்கு உரிமை இருக்கிறது, பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது, ஆண்களுக்கும் கடமைகள் இருக்கிறது.
பெண்களுக்கும் கடமைகள் இருக்கிறது. பெண்கள் அடிமையாவும் ஆக்கிரல. அதை ஒரு இடத்துல எல்லாம் சொல்றான். எப்படி உலகுன்ன மிஸ்ருல்லதி அலைகின்ன, பெண்களுக்கு கடமைகள் இருப்பது போலவே உரிமைகளும் இருக்கின்றன. அவங்க ஒரே சேவை தான் செஞ்சுக்கணும்லாம் கிடையாது. அவங்களுக்கு புருஷன் செய்ய வேண்டிய விஷயங்களும் இருக்கிறது. அத கடமைன்னு சொன்னா அவங்க புருஷனுக்கு என்ன செய்யணுங்கிறது கடமை, அவங்களுக்கு புருஷன் என்ன செய்யணுங்கிறது உரிமை. அப்ப பெண்களுக்கு வெறுமனே கடமைகளை மாத்திரம் இஸ்லாம் சுமத்தி விடவில்லை. வலகுன்ன மிஸ்ருல்லதி அலைகின்ன, அவர்களுக்கு கடமைகள் இருப்பது போல உரிமைகளும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஆனாலும் ஒளிர் ரிஜாலி அலைகின்ன தரஜா, ஒரு படி மேல ஆண்களுக்கு தகுதி இருக்கிறது. அந்த அடுத்து அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு உரிமை எல்லாமே இருக்கிறது. ஆணுக்கு உரிமை, பெண்ணுக்கு உரிமை. ஆணுக்கும் கடமை இருக்கு, பெண்ணுக்கும் கடமை இருக்கிறது. ஆனாலும் பெண்களை விட ஆண்களுக்கு ஒரு தரஜா கூட இருக்கிறது, ஒரு படித்தரம் கூட அதிகமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காண்டி மண்டக்கணம் வந்துடக்கூடாதுல. உனக்கு மேல நான் பெரியவன் எல்லாரும் சேர்த்துக்கிறான். அல்லாஹு அசீசுன், ஆனா அல்லாஹ் நான் அனைத்தையும் மிகைத்தவன், நீ ஆம்புடணும்னு உயர்ந்தவன் நினைச்சுக்கிறாத, பொம்பளையை விட ஒரு படி நீ மேலதான், ஆனா உனக்கு மேல நான் ஒருத்தர் இருக்கிறேன் அப்படிங்கறது எல்லாம் சேர்த்து அந்த 2வது அத்தியாயத்துல 228வது வசனத்தில் எல்லாம் சொல்றான். இது இஸ்லாத்தினுடைய பேசிக், இஸ்லாமிய குடும்பவியலுடைய பேசிக் என்ன? ஒரு ஆணும் தான் தான் இந்த குடும்பத்துக்கு பொறுப்பாளிக்கிறத உணர வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் நாம் அந்த கணவனுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்தில் தான் இருக்க வேண்டும். கணவனுடைய தலைமையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு சுமத்தப்பட்ட கடமை என்பதை பெண்களும் ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2 அடிப்படையில இருக்கிறது தான் இஸ்லாமிய குடும்பவியலுடைய முக்கியமான ஒரு அம்சம். இதை பற்றி நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி உலகத்தில் நிலவக்கூடிய ஒரு கருத்தையும் நம்ம பார்த்திடணும். ஏன்னா இப்ப ஆண்கள் இந்த குடும்பத்தை ஆதிக்கம் செலுத்துவாங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம சமூகத்தில் என்ன செய்யறாங்க, முற்போக்காளர்கள் சொல்லக்கூடிய சில ஆண்களும் சில பெண்களும் சேர்ந்து கொண்டு ஆணாதிக்க சமுதாயம், இது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு சொல்லு மாதிரி, ஒரு ஆண் ஆதிக்கம் செலுத்துறான், ஒரு சமுதாயத்தில் ஆம்பளை ஆதிக்கம் செலுத்துறது நல்லது இல்ல அப்படிங்கிற கருத்து துணிக்கிற மாதிரி ஆணாதிக்க சமுதாயம் என்பதை ஒரு அருவருப்பான ஒரு வார்த்தை மாதிரி, ஒரு குடும்பத்தில் ஆம்பளை ஆதிக்கம் செலுத்தினா அது ரொம்ப கெட்டது மாதிரியும், ஒரு அசிங்கங்கிற மாதிரியும், அது ஒரு மடமைங்கிற மாதிரியும், அது ஒரு அடிமைத்தனங்கிற மாதிரியும் சித்தரிக்கிற மாதிரி ஆணாதிக்க சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயம் என்று ஒரு வார்த்தையை போட்டு அந்த பெண்கள் ஆம்பளைக்கு அடங்கி இருக்க வேண்டியதில்லை என்று சொல்வது முற்போக்கு. அதான் சுதந்திரம், பெண்களுக்கான சுதந்திரம் என்று பேசுகிறார்கள். யாரு? விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பெண்கள். இவங்களை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் இது ஒரு கோளாறுனால அப்படி பேசுகிறார்கள். அவங்க பேசுவது இஸ்லாமிய வட்டத்தில் அவங்க இல்ல, அதை விட்டுருவோம். அவங்க பேசுறது அறிவியலுக்கு எதிரானது, அவங்க பேசுறது பெண்களுடைய உடற்கூறுக்கு எதிரானது. அதாவது பெண்கள் இந்த ஆண்களுக்கு இல்ல, நாங்க இல்ல, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு பேசினார்களே ஆனால் அவங்க அறிவியலுக்கும் உடற்கூறு அந்த விஞ்ஞானத்திற்கும் எதிராக பேசுகிறார்கள். ஏன் இந்த மாதிரி பேசுறாங்க? இப்படி பேசக்கூடியவர்களை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் பெரும்பாலும் அந்த பெண்கள் அந்த குடும்ப வாழ்க்கையில கணவனிடம் இருந்து சந்தோஷம் அடையாதவராக இருப்பார்கள். இப்படி பேசக்கூடியவர்கள் எல்லாம், இந்த மாதிரி பேசுற ஆட்கள் எல்லாம் அவங்க எதனால இந்த மாதிரி பேசுறாங்க? இல்லற வாழ்க்கையில் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்ற உடனே வேற மாதிரி இஷ்டப்படி நடப்பதற்காக வேண்டி அவங்க போத்துற போர்வை எது? உரிமை. அது சந்தோஷம் இல்லைன்னா வேற ஒரு புருஷன் கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே, அதுதான் உரிமையை பயன்படுத்துறது. வாழ்கிற கணவனிடமிருந்து மகிழ்ச்சி கிடைக்கல என்று சொன்னா, சந்தோஷம் கிடைக்கல என்று சொன்னா அதுக்காக வேண்டிய அந்த அநியாயத்தை சகிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லல, இஸ்லாம் சொல்லல. உனக்கு கணவன் சந்தோஷம் கிடைக்கல என்று சொன்னா அழகான முறையில பிரிந்து கொண்டு நீ ஒரு வாழ்க்கையை, நீ சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் இஸ்லாம் முதல்ல குறுக்க நிக்காது. அது நம்ம பின்னாடி அந்த குடும்பவியல்ல உள்ள விஷயங்கள் அது பின்னாடி சொல்லுவோம். அதுக்காக இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த புருஷன் மீது அந்த சந்தோஷம் இல்லைங்கிற காரணத்தினால அவனால் இவளுக்கும் மத்தியில மகிழ்ச்சி இல்லைன்ற உடனே புரட்சிங்கிற ஒரு போர்வையை போத்தி கொண்டால் எங்க வேணாலும் போகலாம்ல. இந்த ஆணாதிக்கம் பெண் சுதந்திரம்ங்கிற ஒரு போர்வையை போத்தி கொண்டால் அவங்க எந்த ஆணோடையும் தனியா இருக்கலாம், எங்க வேண்டாலும் சுற்றுப்பயணம் போகலாம், இங்கே டெல்லிக்கு தனியா போயிட்டு வரலாம், எங்க போனாலும் யார் கேட்க இயலாது, கேட்ட ஆணாதிக்கம் என்று சொல்லலாம். இந்த மாதிரி நினைத்து கொண்டுதான் ஒரு சாரார் என்ன செய்யறாங்க, இந்த ஆணாதிக்கங்கிறத போட்டு என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய விஞ்ஞானத்துக்கு எதிரான மாதிரியும், அது இவங்க பேசுறது பிற்போக்கு, இது பிற்போக்கான ஒரு விஷயத்தை முற்போக்கு மாதிரி பேசக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த மனைவிமார்களை சந்தோஷப்படுத்த இயலாத ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன செய்வாங்க,
இந்த மனைவியை சந்தோஷப்படுத்த முடியலன்னா தன்னுடைய அந்த ஆண்மைக்கு இழுக்காக போயிடும், வெளியே அசிங்கமா போயிடும். இந்த பொம்பளை போய் ஏதாவது பரப்பி விட்டா என்ன செய்யறது, அவன் அந்த போர்வை போத்திக்கிடுவான். ஆணாதிக்க சமுதாயத்தை நாங்க எதிர்க்கிறோம். இந்த ஆம்பளையில உள்ளவனா இருந்தாலும் அதை சப்போர்ட் பண்ற காரணம் என்ன, அவனுடைய அந்த குறையை மறைப்பதற்காக வேண்டி நீ எப்படி இருந்தாலும் இருந்துக்க, என்னை ஒண்ணு கொச்சப்படுத்தி விட்டுறாத, என்னை மட்டும் கேவலப்படுத்தி விட்டுறாத என்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அவன் சேர்ந்து என்ன செய்யறது, ஆமா ஆணாதிக்கம் கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி சில முற்போக்கு என்று சொல்லக்கூடிய சில பேர் கண்ட பெண்களோடும் சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி, சட்டவிரோதமாக சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி இதை ஆதரிப்பாங்க. எப்படியோ நான் இஷ்டப்படி வெளியே வாங்க, அப்பதான் நான் ரசிக்கலாம். அதான் பல மாதிரியா நடக்க விரும்பக்கூடியவர்கள் முற்போக்காளர்கள் போர்வையை போத்திக்கிட்டு கெட்ட செயலை ஆதரிக்கக்கூடியவர்கள் தான் ஆணாதிக்கம் ஆணாதிக்கங்கிறத பேசுவார்கள். எந்த ஒரு நிர்வாகமா இருந்தாலும் ஒரு ஆதிக்கம் இல்லாம நிர்வாகம் பண்ண முடியும்? ஒரு ஆதிக்கம் இல்லாம ஒண்ணுல பெண் ஆதிக்கம் சொல்ல வரீங்களா? அப்ப ஆதிக்கம் இல்லாட்டி நிர்வாகம் கிடையாது. முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, ஒரு பிரின்சிபால் நிர்வாகம் பண்ணுவாரு. பிரின்சிபால் ஆதிக்கம் சொல்ல முடியுமா? பிரின்சிபால் தான் ஆதிக்கம் பண்ணுவாரு. ஒருத்தர் மாணவனை ஆதிக்கம் பண்றதப்ப அதே சொல்லு, பிரின்சிபால் ஆதிக்கம் பண்ணுவாரா அல்லது மாணவன் பண்ணுவாரா? ஒருத்தர் பண்ணாட்டி நிர்வாகம் அது ஏன் வேண்டாலும் என்ன வேண்டாலும் செஞ்சா நிர்வாகமா இருக்குமா? ஒரு கடை இருக்குது, முதலாளி நிர்வாகம் பண்ணுவாரு, முதலாளி ஆதிக்கம், கடைக்கு முதலாளி ஆதிக்கம் பண்ணதான் செய்வான். அப்ப ஆதிக்கம் பண்ணுதல் என்பது கெட்டதா நல்லதா? ஆதிக்கம்னா நிர்வாகம் தானங்க. அவன் அப்பதான் கவனிப்பான், ஒழுங்கா நடக்குதா, அது நடக்குதா, இது நடக்குதா, குடும்பத்துக்கு தேவையானது வாங்கி கொடுத்துட்டோமா, மனைவி சந்தோஷமா இருக்கிறாளா, வீட்டுக்கு கடன் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் கவனிக்கணும். இதான் நிர்வாகம், இதான ஆதிக்கங்கிறது. இதை தவறுன்னு சொல்வார்களே. ஆனால் அடுத்து என்ன சொல்ல வர்றாங்க? ரெண்டு தான் சொல்லணும். ஆணாதிக்கம் இல்லைன்னா பெண் ஆதிக்கமா? அப்ப ஒரு குடும்பத்தில் மொத்த நிர்வாகம் பொம்பளை கையில கொடுத்து அவ சொல்வதை ஆண் கேட்டு நடக்கணுங்கிற மாதிரி சொல்லணும், அல்லது நிர்வாகமே இல்லைன்னு போயிடணும். நிர்வாகமே இல்லைன்றாலும் கிறுக்கன் தான் சொல்லுவான். ஒரு 4 பேர் சேர்ந்து பொருளாதார வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் கடன் சொத்து வாங்குதல் வந்து விடுமே. ஆனால் அங்க ஒரு நிர்வாகம் இருக்கணும். யார் ஆளாளுக்கு செலவழிச்சாங்கன்னா கடைசி நாசமா போயிடும். ஒரு கடையில 2 பேர் இருந்து கொண்டு இவனுக்கு தெரியாம அவன் ரூபாய் எடுத்து, அவனுக்கு தெரியாம இவன் ரூபாய் எடுத்தா கடைசியில் கடை காலியா போயிடும். நிர்வாகம்ங்கிற ஒரு செட்டப்ல அது நடந்தால்தான் அந்த கடை கூட ஒழுங்காக நடக்க முடியும். அப்ப நிர்வாகமே வேளாண் இவர்கள் சொல்ல வருகிறார்களா அல்லது பெண்ணு நிர்வகிக்க வேணும்னு சொல்லுகிறார்களா? ரெண்டையும் சொல்லலன்னா அப்ப யார் நிர்வகிக்கப்பா? ஆம்பளா நிர்வகிக்கணும். 3 தானங்க இருக்க முடியும். ஆணு மண்ணு சேர்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகம். ஒன்னு ஆம்பளை நிர்வகிப்பான்னு சொல்லு, இல்லன்னா பொம்பளை நிர்வகிப்பான்னு சொல்லு, அது நிர்வாகமே வேணான்னு சொல்லு. இந்த 3ல எதை சொல்றது? 4வது ஏதாவது இருக்குதா? 3 தானே சொல்ல முடியும். இவன் என்ன சொல்றான்? ஆம்பளை நிர்வகிக்க கூடாது, சரிப்பா விட்டுருவோம், பொம்பளை நிர்வகிக்க சொல்லு. எல்லா வேலையும் பொம்பளை பொறுப்பை கொடுத்த அவ்வளவு வேலையும் செய்யல முடியுமா இது? அப்ப இது இந்த ஆணாதிக்கங்கிற வார்த்தை அறுவருக்கு தகுந்த மாதிரி ஆக்கிவிட்டானுவோம். பேப்பர்ல மீடியாக்கள்ல பார்த்தா ஆணாதிக்க சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயம் இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி போட்டு திருப்பி திருப்பி போட்டா பொய் மை மாதிரி தெரியும்ல, கோயபல்ஸ் தத்துவத்துல அந்த மாதிரி பொய்யவே திருப்பி 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 சொன்னா நெசமா இருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணத்தை உண்டாக்கிவிடும். ஒரு பொய் தான் திருப்பி திருப்பி சொன்னா அது என்னவாயிரு? மக்கள் உள்ளத்துல ஆட்டை கழுதியாக்கணும் சொல்லுவாங்கல்ல, அது பொய் தானே. அது ஒருத்தன் ஆட்டை கொண்டுட்டு போறான், கொண்டு போகும்போது அந்த ஆட்டை அபகரிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க 4 பேர். 4 இடத்துல நின்றுக்கிறான். ஒருத்தன் என்ன செய்யறான்? என்னடா கழுதை தூக்கிட்டு போறாங்கிறான். அவன் ஆட்டு தான் ஓட்டிக்கிட்டு போறான். ஒரு ஆள் இடையில மறிச்சு என்ன செய்யறான்? கழுதை தூக்கிட்டு போறாங்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்? கிறுக்கு போய் நம்ம ஆட்டை ஓட்டிக்கிட்டு போறோம், இது போய் கழுதுங்கிறான்ட்டு இன்னொரு 10 அடி போறான். அங்கன ஒருத்தன் என்னடா கழுதை தூக்கிட்டு போறாங்கிறான். அப்ப ஆடுதான் தூக்கிட்டு போறான். அவனுக்கு லேசா என்னடா அவனும் கழுதுங்கிறான், இவனும் கழுது. நம்ம தான் தப்பா நினைக்கிறோம், நம்ம கண்ணுக்கு தான் இது ஆடு மாதிரி தெரியுதோ. ஒரு 25% வந்துருச்சு அவனுக்கு. 75 ஆடு 25 கழுத, 25% கழுதுன்னு நினைக்கிறான், 75% ஆடுன்னு நினைக்கிறான். இன்னும் கொஞ்சம் போறான். 3வது ஆளு என்னடா கழுதை ஓட்டிட்டு போற, நல்லதானே இருந்த, எதுக்கு சந்தையில கழுதை வாங்கிட்டு வர்றாங்கிறான். அவனுக்கு என்ன ஆச்சு? என்னடா இது அவனும் கழுதுங்கிறான் இவனும் கழுது, நம்ம ஒரு ஆளுக்கு தான் அப்படி தெரியுது, 3 பேர் சொல்லிவிட்டாங்களே. அப்ப இது கழுதையா தான் இருக்கு, நமக்கு தான் ஆடு தப்பா நினைக்கிறோம். அப்ப 75% கழுதன்னு வந்துட்டான். ஒரு 25% ஆடா இருக்குன்னு வருது. முக்காவாசி கழுதன்னு முடிவாயிருச்சு. 4வது ஒருத்தன் பண்ணானா என்னடா கழுதை அதே வார்த்தை டயலாக் விடுறான். அவன் ஆஹா நம்மளுக்கு என்னமோ ஏற்பட்டுருச்சு. அவன் கரெக்டா தான் இருக்கிறான். ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது ஆளே கழுதையா போச்சுப்ப. அவன் கழுதைங்கிறாங்க விட்டு ஓடி போயிட்டான். எல்லாம் ஊருக்கு போனா எல்லாம் கேள்வி பண்ணுவாங்க, கழுதையாண்ட வாங்கிட்டு வந்தேன்னு கேட்பாங்க. 4 பேர் சொல்லிவிட்டான், இதுக்கு மேல இதை ஓட்டிட்டு போக கூடாது அப்படின்னு வாங்கின ஆட்டை விட்டு ஓடி போயிட்டான். அப்ப இந்த வேலை இப்ப செய்யறானோ மீடியாக்கள்ல என்ன செய்யறான்? ஆணாதிக்கம் ஆணாதிக்கம் ஆணாதிக்கம். முதல் கேட்கும் போது இவங்க இருக்கேன்னு நினைப்போம்,
ரெண்டாவது படிக்கும் போது நம்மளுக்கு தான் கிறுக்கு ஏற்பட்டிருக்கும் நினைப்போம். அப்படி வருமா இல்லையா? இப்படியே திருப்பி 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 சொல்லி ஆணாதிக்கங்கிற ஒரு இது மாதிரி ஆக்கிவிட்டானுவோம். அதனால முதல்ல விளைவிக்கணும். ஒரு நிர்வாகம், எந்த ஒரு நிர்வாகம் இருந்தாலும் சரி, பண வரவு செலவு வந்து செலவழிச்சு, சொத்து வாங்கி சொத்து செலவழிச்சு தேவைகள்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு செட்டப் இருக்குமையானால் அதுக்கு ஒரு ஆள் தலைமை ஏற்க வேண்டும். ஒரு தலைவர் வந்து நிர்வாகம் பண்றாரு, தலைவர் ஆதிக்கம், வேற யார் ஆதிக்கம் பண்ணணுங்கிறப்ப தலைவர் ஆதிக்கம் பண்ணல, வேற யார் ஆதிக்கம் பண்ணுவா? யாராவது பண்ணணும்ல. அப்ப ஒரு தலைவர் ஆதிக்கம் செலுத்துதல் என்று வரும் பொழுது ஆணும் பெண்ணு சேர்ந்து இருக்கையில யார் நிர்வாகம் பண்ணுவது நல்லதுன்ற பிரச்சனை வரக்கூடாதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன பண்ணுது? ஆம்பளை நிர்வகிப்பான். அதான் டிசைடிங் அத்தாரிட்டி, அந்த முடிவெடுக்கக்கூடிய கடைசி அதிகாரம் யார்கிட்ட இருக்கணும்? ஆம்பளைக்கு இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது, யார் முடிவெடுக்கிறது? முடிவு அவன் தான் எடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. இது வந்து அறிவியல் பூர்வமா நீங்க யோசிச்சு பார்க்கணும். இது இஸ்லாம் இதை சொல்லிருச்சு. இஸ்லாம் சொன்ன உடனே அதுங்க பொம்பளைக்கு எதை கொடுத்தா என்ன கேட்கலாம்ல? பொம்பளைக்கு எதை கொடுத்தா என்ன கொடுக்கலாம். ஆனால் அல்லாஹ் படைச்சவன்ல இதை சொல்றான். இந்த தத்துவத்தை நமக்கு சொல்றது யாரு? படைச்ச இறைவன் சொல்றான். அப்ப படைச்ச இறைவன் வந்து ஆம்புலன்றது மனுஷன் தான், பொம்புளைங்கிறது மனுஷன் இனத்துல உள்ள ஆள் தான். ரெண்டையும் அவனே படைத்து விட்டு நீ நிர்வாகம் பண்ணு, நீ நிர்வாகத்துக்கு கீழே இரு அப்படின்னு பிரிக்கிறான்னு சொன்னா அந்த மாதிரி படைப்பு அமைப்பு இருக்க வேண்டும். அப்படி இல்லாம அல்ல சொல்ல மாட்டான். ரெண்டு சமமா, ரெண்டு பேர் ஈக்குவல் தகுதியா இருந்தா அப்ப என்ன செய்யணும்? நீங்க ஓட்டு போட்டு சீட்டு குலுக்கி போட்டு ஆளுக்கு ஒரு நிர்வாகியா இருந்துக்கிறீங்க சொல்லிருப்பான்ல. அல்லாஹ் இதை சொல்றான்னு கேட்டா இந்த நிர்வகிக்குதல் என்கிறதுக்கு ஏற்ற ஒரு அமைப்பு இவனிடத்தில் தான் இருக்க வேண்டும். நிர்வாகத்தை பண்ணக்கூடிய அந்த தன்மை பெண்ணிடத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் இதை சொல்ல முடியும். படைச்சவன் அப்படி இருக்க போய் தான் சொல்றான். இத வந்து பல விதங்கள்ல விஞ்ஞானிகள் ஆய்வு பண்றாங்க. முதல்ல மனுஷன் எடுத்துக்கிறோம். மனுஷன் தீர்மானிக்கிறது எது? மூளையில உள்ள புரோகிராம்கள் தான். மனுஷன் தீர்மானிக்கிறது எது? நம்ம தலையில மூளை இருக்கு பாருங்களேன். இந்த மூளையில உள்ள புரோகிராம்களால் தான் நம்ம மனுஷனா இருக்கிறோம். நமக்கு மூளை இருக்குது, மாட்டுக்கு மூளை இருக்கிறது, நம்மளோட பெருசா கூட மூளை இருக்கிறது. அதுல இந்த புரோகிராம் இல்ல, மனுஷனா இருக்க மாட்டேங்குது. அந்த மூளைங்கிறத ஒரு பொருளாக எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்டு மூளையும் ஒண்ணுதான், மனுஷ மூளையும் ஒண்ணுதான், மாட்டு மூளையும் ஒண்ணுதான். அது மூளைங்கிறது அது ஒரு வகையான கொழுப்பு தானே, அதான் மூளைங்கிறது. அந்த மூளையில வந்து புரோகிராம்கள் வைக்கிறோம்ல. ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, புரோகிராம் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் அப்படித்தான் இருக்கு. புரோகிராம் இல்லாத எம்டியா ஃபார்மேட் பண்ணாலும் அது அப்படித்தான் இருக்கு. ஆனா புரோகிராம் பொறுத்து தீர்மானிக்கிறோமா இல்லையா? இதுல விண்டோஸ் போட்டிருக்கு, இதுல போடல, இதுல எக்ஸ்பி போட்டிருக்கு, இதுல வந்து விண்டோஸ் 7 போட்டிருக்குன்னு சொல்றீங்கல்ல. என்ன போட்டாலும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் காட்டினா என்ன இருக்கு யாருக்கா தெரியுமா? புரோகிராம் உள்ளதான் அப்படித்தான் இருக்கு, புரோகிராம் இல்லாத அப்படித்தான் இருக்கும். வைரஸ் உள்ளதான் அப்படித்தான் இருக்கு, வைரஸ் இல்லாத அப்படித்தான் இருக்கு. அது உள்ள நுழைஞ்சு புரோகிராம பார்த்தா தான் செய்யும் இன்னொன்னு புரோகிராம் ராங்கா இருக்கு சரியா இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி தான் மூளைங்கிறதுக்குள்ள புரோகிராம்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கான். இன்னென்ன செல்லு இந்த வேலையை செய்யணும், இது இன்ன வேலையை செய்யணும், இது இன்ன வேலையை செய்யணும்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான செல்களை மூளையில வச்சு அந்த மூளைக்கு பல டியூட்டிகளை கொடுக்கறான். அந்த டியூட்டிகளை வந்து வேற உயிரினத்துக்கு கொடுக்கல. வேற உயிரினத்துக்கு என்ன இருக்கு? ஆட்டுக்கு மூளை இருக்குது, மூளையில புரோகிராம் இல்லைன்னு சொல்ல இயலாது. என்ன புரோகிராம் இருக்கு அதுக்கு? அது வந்து திங்கணும், இதை திங்க கூடாது அப்படின்னு ஒரு புரோகிராம். சில அறிவு சார்ந்த புரோகிராம் இருக்காது, உடல் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய புரோகிராம் இருக்கும். பசிக்கிறது, சாப்பிடுறது, அந்த மாதிரி புரோகிராம் இருக்கும். இந்த புரோகிராமை கொண்டுதான் எல்லாமே தீர்மானிக்கப்படுது. உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், வேப்பலை, வேப்ப மரத்து இலை, இது என்ன செய்யும்? கசக்குமா இனிக்குமா? கசக்குங்கிறீங்க. இது ஏன் மாடி திங்குது? ஆடி அதுவும் அதுக்கு மூளை இருக்குல்ல, அதுக்கு நாக்கு இருக்குல்ல, அதுக்கு ருசியா இருக்குது. வேப்ப இலையை கொண்டு ஆட்டு கொடுத்தி என்று சொன்னா நம்ம பிரியாணி சாப்பிடுறோமே அந்த மாதிரி சாப்பிடுறது, ருசிச்சு என்ன செய்யறது? சாப்பிடுகிறது. நமக்கு வாயில வைக்க முடியுதா? ஏன் அப்படி ஆகுதுன்னு கேட்டா புரோகிராம் அல்ல அப்படி வச்சிருக்கான். இது வந்து வெறுத்துரு, அங்க எழுதுற எப்படி எழுதுறான் அல்ல, இந்த மாதிரி வேப்பலை எல்லாம் தின்றால வெறுக்கத்தக்கது, அதுக்கு எழுதுனா விரும்பத்தக்கன்னு எழுதுறான். அதுக்குரிய செல்ல அல்ல எப்படி எழுதுறான்? இதெல்லாம் உனக்கு நல்ல சாமான் எழுதி வச்சிடறான். அப்ப நாக்கில் வச்சவனு நல்ல சாமான் அங்க புரோகிராம் இருக்கா, அதை ஏத்துக்கிறது. இவன் நாக்கில் வச்சவனு கெட்ட சாமான் எழுதி வச்சுடுறான். அப்ப நம்ம புரோகிராமை கொண்டுதான் நம்ம என்ன செய்கிறோம்? வேறுபடுகிறோம். மூளை எல்லாத்துக்கும் இருந்தாலும் குருவி கூட மூளை இருக்கத்தான் செய்கிறது, எறும்பு கூட அதுக்கு தகுந்த அளவுக்கு மூளை இருக்கத்தான் செய்யும். அதை இயங்குவதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறான். அப்ப மனிதன் என்பவன் எதை கொண்டு வித்தியாசப்படுறான்? மூளையை கொண்டுதான் வித்தியாசப்படுகிறான். நம்ம மூளையும் மற்ற மிருகங்களுடைய மூளையும்
புரோகிராம்களால் வேறுபடுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு தான் பேசுற புரோகிராம் இருக்குது, நமக்கு தான் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிற புரோகிராம் இருக்கிறது, நமக்கு தான் சிந்திக்கிற புரோகிராம் இருக்கிறது, நமக்கு தெரிஞ்சது அடுத்த ஆளுக்கு விலக்கி வைக்கக்கூடிய புரோகிராம் நமக்கு தான் இருக்கிறது, சொத்து சேர்க்கிற புரோகிராம் நமக்கு தான் இருக்குது. ஆறு சொத்து சேர்க்குமா? மாறு சொத்து திண்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர இது என்னுடையது உன்னுடையது லிமிட் பண்றது, எல்ல வகுக்கிறது, இது மாதிரி பழி வாங்குறது, இது மாதிரியான பல விஷயங்கள் நல்லது கெட்டதுகளுக்கெல்லாம் நமக்கு மட்டும் தான் புரோகிராம் இருக்குது. யாருக்கு புரோகிராம் இல்ல? மனுஷனை தவிர எந்த உயிரினத்துக்கு புரோகிராம் இல்ல. அப்ப இந்த புரோகிராம்களால் தான் நம்ம என்ன செய்யறோம்? மிருகங்கள்ல இருந்து வேறுபடுறோம். மூளையில உள்ள புரோகிராம்களால். இந்த மூளையில் உள்ள புரோகிராம் எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் படைச்சிருக்கிறான்ல, ஆணு பெண்ணு எல்லாம் ஒண்ணுன்னா ரெண்டு பேருக்கும் மூளையில ஒரே மாதிரி தானே புரோகிராம் பண்ணிருக்கானே. அதான் மிருகங்கள்ல இருந்து நம்ம வேறுபடுறோம், அதெல்லாம் ஓகே. ஆனாலும் கூட ஆண் என்றால் அவனுடைய மூளைக்கு வேற புரோகிராம் எல்லாம் பண்றான், பெண் என்றால் அவளுக்கு வேற புரோகிராமே வேற. அதாவது 95 புரோகிராம் ஒன்னா இருக்கும். அதனால மனுஷங்கிற வகையில வந்துடுறாங்க. ஒரு 5 புரோகிராம் அல்ல என்ன பண்ணிவிடுறான்னா இவனுக்கு வேற அவளுக்கு வேற மாத்தி போடுறான். அதனால பெண்ணா இருக்க ஆணா இருக்கிறான். சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி புரோகிராம் பண்ணுனா அது பெண்ணுக்கு நல்லது, இவனுக்கு என்ன மாதிரி புரோகிராம் பண்ணா ஆணுக்கு நல்லது. அதான் மிருகங்கள்ல இருந்து வித்தியாசப்படுத்தக்கூடிய வகையில ஒரு 95 புரோகிராம 95 புரிந்து கொள்வதற்காக வேண்டி 95% புரோகிராம ஆணு பெண்ணுக்கு ஒரே மாதிரி அமைச்சிடறான். அவங்களும் சிந்திக்கிறாங்க, நம்மளும் சிந்திக்கிறோம். அவங்களும் பேசுறாங்க, நம்மளும் பேசுறோம். அவங்களும் ஆசைப்படுறாங்க, நம்மளும் ஆசைப்படுறோம். அவங்களும் நகை நட்டு சேர்க்கிறாங்க, நம்மளும் என்ன செய்யறோம்? சொத்து பத்து சேர்க்கிறோம். எல்லாமே அந்த மனிதன்கிற முறையில உள்ளது. அவங்களும் கோவப்படுறாங்க, அது எல்லாமே இருக்கிறது. அவங்களும் சிரிக்கிறாங்க, நம்மளும் சிரிக்கிறோம். இதெல்லாம் மிருகங்கள்ல இருந்து வேறுபடுத்தக்கூடிய புரோகிராம்கள். இதுல வந்து ஆணு பெண்ணு ஒன்னா இருந்தாலும் ஆணையும் பெண்ணையும் பிரிக்கிறதுக்கு ஒரு 5 புரோகிராம தனியா என்ன செய்யறான் எல்லாம் வச்சு இவனுக்கு வேற அவளுக்கு வேற ஆக்கி போறான். அந்த 5 வகையான அந்த புரோகிராம்கள்ல நம்ம என்ன செய்யறோம்? வித்தியாசப்படுறோம். அப்படிங்கறத விளங்கி கொள்ளணும். என்னென்ன மாதிரிலாம் அப்படி புரோகிராம் இருக்குது என்று பாத்தீங்கன்னா, முதல்ல மூளையுடைய சைஸ் இருக்குல்ல, புரோகிராம் 9 சைஸ் இருக்கும்ல. மூளையுடைய சைஸை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை மூளையும் பொம்பளை மூளையும் ஒரே சைஸ் கிடையாது. மண்டையை பார்த்தா ஒரே மாதிரி தெரியும். நம்ம மண்டையை பொம்பளை மண்டையை பார்த்தா ஒரு ஏறக்குறை என்ன செய்யும்? ஒரே மாதிரியே தெரியும். சில நேரத்தில் ஆம்பளை மண்டையை விட கூட பொம்பளை மண்டை பெருசா கூட இருக்குங்களா சில ஆட்களுக்கு, அப்படியும் இருக்கவும் செய்யும். ஆனால் மூளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அதாவது ஆம்பளை மூளையும் பொம்பளை மூளையும் 100 கிராம் இவனுக்கு கூட ஆவரேஜ் என்னது? பொம்பளை மூளையை எடுத்து தராசில போட்டு ஆம்பளை மூளையும் போட்டீங்கன்னு சொன்னா இவனுக்கு மூளையை ஒரு 100 கிராம் என்ன செய்யறான்ல சராசரியா அதிகமா வச்சிருக்கிறான். அப்ப ஆணுடைய ஆய்வு பண்ணி பாக்குறாங்க, ஆணுடைய எல்லாம் மனுஷன் தானே, மனுஷனா இருந்தாலும் ஏன் இந்த மூளையை வச்சு வித்தியாசப்பட்டால் அது என்னன்னு கவனிக்கணும். இதனால என்னென்ன ஏற்படுதுங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்ப ஆம்பளையுடைய மூளையுடைய சைஸுக்கும் பொம்பளுடைய மூளையுடைய சைஸுக்கு மத்தியில் என்ன இருக்கு? சராசரியா 100 கிராம் அளவுக்கு ஆம்பளுடைய மூளை அதிகமா இருக்கும். எடுத்து பார்த்தோம்னா என்ன செய்யும்? ஆம்பளை மூளை வந்து 100 கிராம் கூடுதலா இருக்கிறது. இது ஒரு வகை. அதே மாதிரி வந்து மூளையில பல செக்ஷன் இருக்கிறது. மூளை ஒரு பொருள் மாதிரி நமக்கு தெரிகிறது. அதுல வந்து ஒவ்வொரு வேலையை செய்வதற்கு ஒவ்வொரு இடத்தை எல்லாம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். மூளையில இந்த இடத்துல உள்ளது வந்து இது நினைவாற்றலுக்கு உள்ளது, இந்த இடத்துல இது வந்து சிந்திக்கிறதுக்கு உள்ளது, இது வந்து கோவப்படுறதுக்கு உள்ளது, இது ஆசைப்படுறதுக்கு உள்ளது. ஒரு ஆணு பெண்ணை விரும்புறாங்க இல்லையா, ஒரு பெண்ணை ஆணை விரும்புறாங்கல்ல, அது கூட ஒரு ப்ரோக்ராம் அங்க இருக்குது. அந்த ப்ரோக்ராம் கட்டானா என்ன செய்யாது? ஒண்ணுமே விரும்பாது. அப்ப அந்த ப்ரோக்ராம்களை வந்து எப்படி அல்லாஹ் மூளையில படைச்சிருக்கான்னு சொன்னா, ஒவ்வொரு வேலையை செய்வதற்கு ஒவ்வொரு இடத்தை இப்படி வச்சிருக்கிறான். இன்னென்ன இந்த செல்லு இந்த இடத்துல உள்ளது செய்யும். இதை நம்ம பொய் சொல்றான்னு வைங்களேன், பொய் சொல்ற ப்ரோக்ராம் முன்னற்றில இருக்குன்னு சொல்றான். இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு என்ன செய்யறான்? அல்லாஹ் கூட இந்த குர்ஆன்ல சொல்லி காட்டுவான்ல, நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, பொய் சொல்லக்கூடிய முன்னற்றியை நாம் பிடிப்போங்கிறான்ல. இந்த முன்னற்றியில இருக்கிற மூளை இருக்குல்ல, இந்த இடத்துலதான் இந்த பொய்யெல்லாம் சொல்றான, பொய் பிராடு பித்தலாட்டம்லாம் அதெல்லாம் இங்க இருந்தா ப்ரோக்ராம் போகுது. இங்க உள்ள செல்லுகள் தான் அதுக்கு தூண்டி விடுகிறது. அதை தோத்து போய் சைத்தானுக்கு கட்டுப்பட்டான்னு சொன்னா அந்த பொய்யன் பித்தலாட்டக்காரனா மாறிடுறான். இது ஆணு பண்ணி யாரா இருந்தாலும் இந்த இடத்துல என்ன செய்யற முன்னற்றில இருக்கு, ஒன்னொன்னுக்கு அப்படி வச்சிருக்கிறான். அப்ப வந்து இந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு புரோகிராம்கள்ல சிந்திக்கிறது என்பது ஒரு புரோகிராம், இதான் மெயின் புரோகிராம். மற்றதெல்லாம் விட இதுல இருந்து அது வரும். ஆராய்ச்சி பண்ணுவது, சிந்திக்கிறது, தர்க்கம் பண்ணுவது, ஒன்னிலிருந்து ஒன்னை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் சிந்தனைக்கு உள்ள ஒரு புரோகிராம் வந்து மூளையில இருக்குது. ஆணுக்கு இருக்கு, பெண்ணுக்கு இருக்கிறது. அதே மாதிரி வந்து மொழி சம்பந்தமான, அதாவது மனனம் செய்து கொள்ளக்கூடிய புரோகிராம்கள் அதுவும் இருக்கிறது. இப்ப நீங்க ஒண்ணு கேக்குறீங்க, ஒரு மனப்பாடம் பண்ணிக்கிறீங்கல்ல, ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க, அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி 4 தடவை சொன்னா மனனம் ஆயிடுது. உங்க டெலிபோன் நம்பர் என்னன்னு டக்குன்னு சொல்றீங்க,
வழங்குதா? மனப்பாடம் ஆகுதா இல்லையா? அப்ப இந்த மனனம் செய்வதற்கு எந்த இடத்துல ஆகுதுன்னு அதுக்கு ஒரு இடம் இருக்குது. மூளையில ஒருவன் பேசக்கூடிய சிந்திக்கிறது இல்ல, மனப்பாடம் செய்யறதுல மூளைக்கு வேலை, சிந்தனைக்கு வேலை கிடையாது. அப்படி ரெக்கார்டு மாதிரி பதிவு செஞ்சுக்கிறது. அப்ப பதிவு செய்து கொள்வதற்கு மூளையில ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. என்ன பண்றாங்கன்னு கேட்டா இதை ஆய்வு பண்றாங்க. பொம்புளையுடைய அந்த சிந்திக்கிற ப்ரோக்ராம் எப்படி இருக்கிறது, ஆம்பளுடைய சிந்திக்கிற ப்ரோக்ராம் எப்படி இருக்கிறது. பொம்புளை நினைவாற்றல் வச்சுக்கிறாங்கல்ல பெண்கள், அவங்களுடைய அந்த நினைவாற்றல் ப்ரோக்ராம், மொழி சம்பந்தப்பட்ட நினைவாற்றல் ப்ரோக்ராம் எப்படி இருக்கிறது, ஆண்களுடைய நினைவாற்றல் ப்ரோக்ராம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல அந்த ப்ரோக்ராம் ஆய்வு பண்ணிட்டு சொல்றாங்க, ஆண்களுக்கு சிந்திக்கிற ப்ரோக்ராம் இருக்குல்ல, ஆணை பொறுத்த வரைக்கும் பெண்களை விட ஒரு 13% அதிகமாக வலிமை பெற்ற நியூரான்களை கொண்டு ஆணுடைய சிந்தனை ப்ரோக்ராம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நியூரான்கிற அந்த செல்கள் மூலமாக சிந்திக்கிற ப்ரோக்ராம் இருக்குல்ல, அவங்க 100 நம்ம 113, அவங்க 100 மடங்கு சிந்திக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம எவ்வளவு, ஒரு 13% கூட. அப்ப 113 மடங்கு அதிகம், 13% அவங்களோட நம்ம கூடுதலா இருக்கணும். அதே மாதிரி நினைவாற்றல் இருக்குல்ல, நினைவு ஞாபகத்தில் வச்சுக்கிறது, அந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஆம்பளைக்கு இருக்கிறத விட ஒரு 11% பெண்களுக்கு கூட. அவங்களுக்கு ஒண்ணு கூட இவங்களுக்கு ஒண்ணு கூட அல்ல. எப்படி பிரிக்கிறான்னு பாருங்க. ஞாபகத்தில் வச்சுக்கிறது, நினைவாற்றல் பண்றதுங்கிற ஒரு செக்ஷன் எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு செக்ஷனா பிரிச்சு மூளை ஆய்வு பண்றாங்க. ஆணு பெண்ணு ஏன் வேறுபடுறாங்க, அது ஆணுக்குள்ள தகுதி என்ன, ஆணுக்குள்ள திறமை என்ன, பெண்ணுக்குள்ள தகுதி என்ன, பெண்ணுக்குள்ள திறமை என்ன என்று ஆய்வு பண்ணும் பொழுது என்ன கண்டுபிடிச்சிருக்கிறான், சிந்திக்கிற திறன் 13% ஆம்பளைக்கு கூட, ஞாபக சக்தி ஆம்பளை விட 11% பெண்ணுக்கு கூட. நம்ம 100 ஞாபகம் வச்சிருந்தோம்னா 111 ஞாபகம் வச்சிருப்பாங்க. நம்ம 100 ஞாபகத்தில் வச்சிருந்தோம்னா ஒரு 11 அவங்களுக்கு கூட. நம்ம சிந்திக்கிற விஷயத்துல அவங்க 100 சிந்திச்சாங்கன்னா நம்ம 113 சிந்திப்போம், 113 மடங்கு சிந்திப்போம், நல்ல போர்ஸா சிந்திப்போம், ஆழமா சிந்திப்போம். அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இந்த மூளையுடைய சைஸையும் பார்க்கறான். இந்த புரோகிராம்களை வச்சு பார்க்கும்போது இதனுடைய நியூரான்கள்ல 13 மடங்கு சக்தி அதிகமா இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறான். இதனாலதான் நீங்க பார்க்கலாம், மனப்பாடம் பண்ணக்கூடிய துறை இருக்குல்ல, அதெல்லாம் பெண்கள் பிரகாசிப்பாங்க. இன்னைக்கு 100 மார்க்லாம் வாங்குறாங்கல்ல, எல்லாமே ஆம்பளை எல்லாம் வாங்குறானா, வாங்க மாட்டேங்கிறான். ஏன் வாங்க மாட்டேங்கிறான், அதுக்கு வேற பல புறக்காரணங்கள் கொஞ்சம் இருந்தாலும் மெயினான காரணம் என்ன தெரியுமா, அது இருக்கு உங்களுக்கே வழங்குது புற காரணம். என்ன நீங்க படிக்கிறது இல்ல வழங்குதா, அதுவும் சின்ன காரணம் தான், அதுவே மெயின் காரணம் இல்ல. மெயினான காரணம் என்னன்னு கேட்டா இந்த கல்வி முறை மனப்பாடம். இந்த பள்ளிக்கூடத்துல பரீட்சை எழுதுற விஷயம் இருக்குத, புஸ்தகத்துல என்ன இருக்கு அப்படி எழுதினாதான் மார்க், தப்பா இருந்தா கூட மார்க் போட்டுருவான். புஸ்தகத்துல தப்பா எழுதி நீங்க இது தப்பு இதான் ரைட்னு எழுதினா மார்க் தப்பா போயிடும். அப்ப பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய நம்ம கல்வி திட்டம் இருக்குல்ல, இந்த மெக்காலங்கிறவங்க கொண்டு வந்த கல்வி திட்டம், அது சிந்தனைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கல்வி திட்டம். வெள்ளக்காரன் கொண்டு வந்து கட்டி எழுதிட்டு இருக்கிறோம். சிந்தனைக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. அப்ப இந்த ஞாபக சக்தியை அடிப்படையாக கொண்டதுனாலதான் அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதி வந்துடுறாங்க பெண்கள். இவன் என்ன செய்வான், அது சரியானு கொஞ்சம் யோசிப்பான், இது எப்படி தப்பு மாதிரி இருக்க அப்படிமானா மனசுல உட்காராது. மனப்பாடம் எப்ப உட்காரு, கண்ணை மூட்டினாதான் மனப்பாடமா உட்காரான். அது கேள்வி கேட்க ஆரம்பிச்சா மனப்பாடத்தில் உட்காராது. வழங்குதா? அந்த குரானை மனப்பாடம் பண்றாங்கன்னு வைங்களேன், அரபு மொழி இலக்கணத்தெல்லாம் படிச்சாட்டா மனப்பாடம் பண்ண முடியாது. வழங்குதா? மொழியே தெரியாத காலத்துல சின்ன பிள்ளைகள் மனப்பாடம் பண்ணிடுவான். தெரிஞ்சுன்னு அர்த்தம் தெரிஞ்சவனு என்ன ஆயிரும், வார்த்தைகள் தடுமாறும், அதுல உள்ள வார்த்தைகள் வேற வார்த்தை போட ஆரம்பிச்சிருவோம். அப்ப மனப்பாடம் பண்ணுவதற்கு என்ன இருக்கக்கூடாது, சிந்தனை கொஞ்சம் குறுக்க வரக்கூடாது. சிந்தனை கொஞ்சம் குறைவா இருக்கிறவங்க நல்ல மனப்பாடம் பண்ணுவாங்க. அப்ப இது ஆராய்ச்சி பண்ணி சொல்றான், பெண்கள் நிறைய நல்ல மார்க் எடுக்கிறது, ஞாபக சக்தி விஷயத்தை எடுத்து பாத்தீங்கன்னா கூட இருக்கிறத கண்ணு முன்னாடி நிரூபிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி எடுத்து பாருங்க, இந்த ஒரு தலைமுறையை சொல்லும் பொழுது நம்மளெல்லாம் கூட தெரியாது. நீங்க இவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கேன், எப்ப பிறந்துன்னு அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாது. உங்க அக்காவுக்கு உங்க தங்கச்சிக்கு பிள்ளை பிறந்திருக்கேன், அது இப்ப என்னைக்கு பிறந்துச்சு என்ன மாசம் நேரம் வரை கரெக்டா சொல்லுவாங்க. அது சித்திரை மாசம் 14 காலை 8 மணிக்கு பிறந்து கரெக்டா சொல்லுவாங்க. ஆம்பளைட்ட கேட்டா தெரியல என்றுவான். இருக்கா இல்லையா? ஞாபகம் வச்சுக்கிற முடியுதா நமக்கு? நிறைய விஷயங்களை பெண்கள் நினைவுல கரெக்டா வச்சிருப்பாங்க. அது மாதிரி இந்த சண்டை கண்டை வந்துருச்சுன்னு வைங்களேன், 25 வருஷத்துக்கு முன்னெல்லாம் எடுத்து விடுவாங்க. உங்களுக்கு முடியாது, ஆம்பளைக்கு முடியாது. ஆம்பளைக்கு யாபமே இருக்காது. இவன் அதோட மறந்துடுவான். ஞாபக சக்தி எல்லாம் குறைவா கொடுத்திருக்கிறதுனால இவனுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி போக இயலாது. இவன் நேத்து முந்தா நடந்து பேசிட்டு இருப்பான். பொம்பளை எடுத்து விட ஆரம்பிப்பாவ, இந்த தெரியாத அவங்களுக்கு 80 என்ன பண்ணி 83 என்ன ஆரம்பிச்சா அதோட விவசாயம் இருக்கா இல்லையா? நீங்க ஒருத்தர் சந்திக்கத்தான் செய்றீங்க. அது எதனால கேட்டா அது அப்படித்தான் படைச்சிருக்கான்ல.
எதனால அது அந்த தன்மை அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறதுனால வெளிப்படுத்துறாங்க. உங்களுக்கு கொடுக்கல, உங்களுக்கு வெளிப்படுத்த முடியல. அப்ப பெண்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா ஞாபக சக்தி இருக்குல்ல, மனப்பாடம் பண்ணக்கூடிய தன்மை அப்படியே கிரகித்துக் கொண்டு அந்த தன்மை கூடுதலா இருக்கிறது, சிந்திக்கிறது. அதனால நீங்க பார்க்கலாம் நிறைய விஷயங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறான். பொம்பளை விஞ்ஞானி ஒரு வட்டியில போடுங்க பார்ப்போம், இருக்காது. விஞ்ஞானிகள் ரேடியோ கண்டுபிடிச்சான், கரண்ட கண்டுபிடிச்சான், அது ராக்கெட்டை கண்டுபிடிச்சான், கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சான், அந்த கண்டுபிடிப்புகள் இருக்கும்ல, இதுல பொம்பளை கண்டுபிடிச்ச என்னன்னு கேளுங்க, லிஸ்ட் கேளுங்க. அட இப்பதான் பெண்களுக்கு அறிவுலாம் கொடுக்க வேண்டிய இந்தியாவுக்கு சொல்லலாம், மேற்கத்தினால 300 வருஷமா கொடுத்துட்டானே, இவ்வளவு காலமா என்னத்தை கண்டுபிடிச்சாங்க, அது வராது. அந்த ஆய்வு ஒரு சிந்தனை பண்றது, அதுல மெனக்கிறது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறான். விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு சொல்றான், பெண்கள் இந்த மாதிரி பொருள்களை கண்டுபிடித்தல், விஞ்ஞானத்துறையில ஈடுபடுறது, ஆய்வுல இறங்குறதெல்லாம் அவங்களுக்கு பிரகாசிக்க முடியாது அப்படின்றத இந்த வித்தியாச காரணம் ஏன் அப்படி முடியலன்னு சொன்னா, இவனுக்கு 13 மடங்கு கூட இருக்கு. அந்த 13 இருந்தா தான் கரெக்டா கொண்டு போகும். அந்த 13% கூடுதலா இருக்க, அதான் சிந்தனையை ஷார்ப் பண்ணுது. சிந்தனையை கூறாக்குறது என்னது, அந்த கூடுதலா இருக்கக்கூடிய இந்த 13% சக்தி தான். அந்த பேட்டரி நல்ல சக்தி அதிகமா இருந்தா வேகமா வண்டியை தள்ளும்ல, அந்த வேகமா தள்ளினா தானே ஓடவும் செய்யும். கம்மியான பேட்டரியா இருந்தா வண்டி தள்ளவே முடியாது, அது சக்தி இருக்கு. அந்த சக்தி பேட்டரி குறைஞ்சு போச்சுன்னா வண்டி இருக்காது, புருண்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்குமே தவிர வண்டி ஓடாது. 87% உங்களுக்கு 100 இருக்குது. உங்களுக்கு 100 சொன்னா உங்களுக்கு 87 சிந்திக்கிற திறன் பெண்களுக்கு இருக்கிறது. இந்த 87 கொண்டு சிந்திச்சால் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வராது, பெரிய பெரிய ஆய்வு செய்யற விஷயங்கள்லாம் வராது. எதுக்கு இது சொல்றேன்னு கேட்டா, அல்லாஹ் படைக்கும் பொழுது ஆம்பளைக்கு ஏற்றவாறு ஒண்ணு, பொம்பளைக்கு ஏற்றவாறு ஒண்ணு படைச்சுட்டான். இப்ப ஒரு நிர்வாகம் பண்ணுவதற்கு சிந்தனை முக்கியமா, நினைவாற்றல் முக்கியமா, எது முக்கியம்? ஒரு விஷயத்தை சொத்து வாங்க போறோம், இதை வாங்கினா என்ன செய்யும், நன்மை வருமா, பின்னாடி என்ன, இப்படி எல்லாத்தையும் யோசிச்சு அது தற்கரியா லாஜிக் கணக்கெல்லாம் பண்ணி அதெல்லாம் ஒழுங்கா இருந்தா தானே முடிவு கரெக்டா இருக்கு. லாஜிக் இல்லாம போட்டு நம்ம ஏமாந்து போயிட்டோம்னா பெண்கள் ரொம்ப ஏமாறதுதான் காரணம். இந்த கடன் கொடுக்க வர்றாங்க இல்ல, தவணைக்குன்னு வருவாங்க, ஒரு சிந்தனை இருக்காது. 100 ரூபாய் பொருளை 2000 ரூபாய் வாங்க, மாசம் 100 ரூபாய் கொடுங்க, பொருளை 100 ரூபாய் தான், அதை வாங்குறாங்க பெண்கள். ஒரு ஆம்பளை வாங்க மாட்டேங்கிறான், ஆம்பளை என்ன செய்ய மாட்டேங்கிறான், அதுல அந்த சிந்தனை கிடையாது. கிடைச்சா போதும், அவங்களுக்கு என்ன இருக்கு, அந்த சிந்தனையுடைய கூர்மை குறைஞ்சு போய் விடுகிறது. நிறைய அந்த அதிகமான பணம் கிடைக்கும் ஆசைப்பட்டு ஏமாறக்கூடியவங்க, சீட்டு கட்டி ஏமாறக்கூடியவங்க, இவங்க எல்லாம் பெண்கள்ட்ட அதிகமா இருக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க. அப்ப அதனாலதான் அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, பிரகாசிக்க முடியல. அப்ப குடும்பம்ங்கிறது பொருளாதார ரீதியா நம்ம செலவழிக்கிற கரெக்டா இருக்கணும், எடுக்கக்கூடிய ஒரு முடிவு கரெக்டா இருக்கணும், ஒரு கல்யாணத்துக்கு போறதா போக கூடாதா அது கரெக்டா இருக்கணும், ஒரு பிரயாணம் பண்ண வேண்டிய இருக்கு இன்னைக்கு போலாமா போக கூடாதா, இதுல நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி இது சரிப்பட்டு வரும் சரிப்பட்டு வராது இதெல்லாம் டிசைட் பண்றதா இருந்தால் எது நல்லா இருக்கணும், சிந்தனை திறன் கூட உள்ளவங்க தான் என்ன செய்யணும், முடிவெடுக்க வேண்டும். ஒரு ஆபீஸ்ல யார நிர்வாகியா போடுவான், 25 வருஷமா குமாஸ்தாவா இருப்பான், அவனதி போடுவான் மேனேஜரா, கூர்மையா உள்ளவன் நேற்று தான் மேனேஜர் அவனதி போட்டுவான். 25 வருஷமா ஒரு கிழமை 50 வருஷமா 50 வயசு கிழமை அந்த ஆபீஸ்ல இருப்பான், அவனத்துக்கு மேனேஜர்ல உட்கார வைப்பானா, உட்கார வைக்க மாட்டாங்க. அவனுக்கு சிந்தனை கம்மி, 25 வருஷம் அனுபவம் இருந்தாலும் அவனுக்கு சிந்தனை கம்மி. ஒருத்தன் படிச்சுட்டு வர்றான், போலீஸ்ல என்ன செய்யறான், IAS IPS சொல்லி கொண்டு வைக்கிறான், அவன் சிந்தனைக்கு டெஸ்ட் வச்சு ஒழுங்கா சிந்திக்கிறானாங்கிறது பரீட்சை வச்சு, அந்த பரீட்சையில பல தடவை தோத்து அதுக்கப்புறம் ஜெயிச்சு ஒருத்தன் அவன் போய் ஆபீசரா உட்கார்றான். போலீஸ்லயே 25 வருஷமா ஏட்டா இருப்பாரு, அவரத்துக்கு எஸ்பி ஆக வேண்டியதானே, அவரத்துக்கு கமிஷனர் ஆக மாட்டேங்கிறாங்க. அது பத்தாது, இவர் ஏட்டு அந்த அளவுக்கு தான் இவருடைய வேலை செய்யுமே தவிர எல்லாரையும் அனுசரிச்சு என்ன நடக்கும், அவன் என்ன செய்வான், இவன் என்ன செய்வான், இது இப்படி இருந்தா அப்படி இருந்தா எதாவது கவனிக்கணும்ல. இதுக்கு எது ஒழுங்கா இருக்கணும், மூளை பிரைட்டா இருக்கணும், சிந்தனையா இருக்கணும். அப்ப முதல் விஷயம் நீங்க விளங்கிக்கிறேன்னு, ஆம்பளை நிர்வகிப்பான்னு சொல்லுவது அந்த தகுதியை கொடுத்துட்டு தான் எல்லாம் சொல்றோம். முதலாவது தகுதி என்ன, இது சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்டிருக்கா இல்லையா. ஒரு ஆம்பளை கரெக்டா சிந்திப்பான் என்பது ஒரு ஆண் என்ற அடிப்படையில் இதை சொல்லப்படுறது இல்ல. இதை ஆராய்ச்சி பண்ணி உள்ள அணுக்களையும் எல்லாத்தையும் சிந்தனை செய்து பார்த்து விட்டு அப்படி ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று கண்டுபிடித்து சொல்கிறார்கள். இதை நீங்க வச்சுக்கிற வேண்டியது. அதே மாதிரி இன்னொன்று நீங்க கவனிக்கணும், அதாவது லிம்பிக் சிஸ்டம் சொல்றோம், அது ஒரு மூலையில ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் என்ன செய்யும் கேட்டா, உணர்வுகள் சம்பந்தப்பட்டதை எல்லாம் தீர்மானிக்கிறது. உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, பாசம் வைக்கிறது, பாசம்ங்கிறது லாஜிக்கலா வராது, அது தர்க்க ரீதியா ஒன்னும் சொல்ல முடியாது. ஒருத்தர் மாதிரி விருப்பம் வச்சிருது, புள்ளண்டு விருப்பம் வச்சிருவோம், அண்ணன் விருப்பம் வைப்போம், தம்பின்னு விருப்பம் வைப்போம், இந்த மாதிரியான புருஷன் விருப்பம் வைக்கிறது, பொண்டாட்டி விருப்பம் வைக்கிறது, இதெல்லாம் இதெல்லாம் தீர்மானிக்கிறதுன்னு ஒரு இடம் இருக்கிறது, ஒரு செக்ஷன். இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கு ரொம்ப வீக்கா இருக்கலாம்,
பெண்ணுக்கு வந்து இந்த செக்ஷன் வந்து போர்ஸா வேலை செய்யுதுங்கிறான். எந்த செக்ஷன் வந்து உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய செக்ஷன் வந்து அவங்களுக்கு நல்ல வேலை செய்கிறது. அதனாலதான் அந்த பிள்ளை அவங்களால கவனிக்க முடிகிறது. பாசம்லாம் உணர்ச்சி சம்பந்தப்பட்டதானே. நம்ம குழந்தைய தூக்குவோம், 2 தடவை கொஞ்சிட்டு விட்டுருவோம். அவங்க 24 மணி குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்க ஆச்சரியமா இருக்கு நமக்கு. பொம்பளையை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் அந்த குழந்தைகிட்டே இருந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தா கூட பெண்களுக்கு அலுப்பு தட்டாது. ஆம்பளைக்கு உங்க பிள்ளையா இருந்தா கூட ஒரு அளவுக்கு என்ன செய்வீங்க, எப்படி ஒரு படம் காட்டு வந்துருவீங்க. அதனாலதான் இல்லையா, வீட்டுல இருந்தாலும் அதை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரிலாம் நமக்கு வரவே மாட்டேங்குது. ஆம்பளைகளுக்கு ஜாஸ்தியா என்ன செய்யாது, ஒரு அளவு தான், ஒரு அளவுக்கு என்ன செய்வான், போதும் நம்ம அன்பை காட்டிட்டோம், அன்பு அவ்வளவுதான் காட்டுவோம், லிமிட் அளந்துதான் காட்டுவார் ஆம்பளை. பொம்பளை அளவு இல்லாம காட்டுறான். எதுக்கு அப்படி நடக்குது, அந்த சிஸ்டம் இருக்கு, லிம்பிக் சிஸ்டம்ங்கிறது, அந்த சிஸ்டத்துல வந்து அவங்களுக்கு வந்து கூடுதலா வச்சிருக்கான், சக்தி கூடுதல் பெருசா இருக்குது. ஆம்பளைக்கு சின்னதா இருக்கு, ஒரு அளவுக்கு தான் அந்த உணர்ச்சிக்கு எல்லாம் காட்டுவான். அதனாலதான் சீரியல்ல உட்கார்ந்துட்டு உணர்ச்சி தானே உட்கார்ந்து அழுவிக்கிட்டே இருக்குது. இல்ல சிரிக்கிறதுக்கு சொல்லல, சயின்டிபிக்கான உண்மை நான் சொல்றேன், சிரிக்கிறதுக்காக சொல்லல. அது காரணத்தை இதெல்லாம் சொல்லி பெண்கள் இதைத்தான் விரும்புறாங்க. எதை, உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம். ஆம்பளை பாருங்க டிவில என்ன பார்ப்பான், அந்த பைக் ஓட்டுறது, ரேஸ் ஓட்டுறது, கேம் விளையாடுறது, கிரிக்கெட், அது மாதிரி அதெல்லாம் வந்து போர்ஸா உள்ள விஷயங்கள் இருக்குல்ல, அதுதான் இவங்க ரசிப்பான். ஆம்பளை எல்லாரும் கிரிக்கெட் தானே பாக்குறீங்க. உதாரணமா கிரிக்கெட் ரசிக்க கிரிக்கெட்டை பார்ப்பான், குத்து சண்டையை பார்ப்பான். அவன் எதை விரும்புறான், அப்படி பயங்கரமா அது அப்படி காட்டணும். இது என்ன உட்கார்ந்து இதான் உணர்ச்சிங்கிறது, அது வீரம், அது உணர்ச்சி வழங்குதா. அப்ப இந்த ப்ரோக்ராம்ல வந்து அப்படி அப்படி அமைஞ்சிருக்கு. பொம்பளை பூரா அப்படின்னு என்ன அர்த்தம், வளர்ப்பு முறையா கிடையாது. ப்ரோக்ராம் அப்படி இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணி வச்சுட்டான். அவங்களுடைய செல்கள் அப்படி அமைச்சு வச்சுட்டதுனால அவங்க அப்படி இருந்தா தான் குழந்தைகள்லாம் வளர்ப்பாங்க. இந்த உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலதான் முகக்கூரை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. நமக்கெல்லாம் முடியாது. குழந்தை அழுவுதுன்னு வைங்களேன், அழுவ கூட வேண்டியதில்ல, அதை பார்த்துட்டு குழந்தை தூங்குதுமா, தூக்கத்துக்கு சொல்லுவாங்க. நம்ம உண்மை தெரியாது, பார்த்தா சும்மா தான் இருக்கேன். அந்த கண்ணு போற போக்க பார்த்துட்டு என்ன செய்வாங்க, குழந்தை தூக்கத்துக்கு என்ன செய்யுது, ஏங்குது, கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அழுவாம இருந்தா கூட இது பசிக்கு உள்ளது, இது வந்து தூக்கத்துக்கு உள்ளது, இது எறும்பு கடிச்சிருக்க மேல இருக்குது. ஆம்பளைக்கு ஒண்ணுமே தெரியாது, அழுவுறது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். இவங்களுக்கு என்ன செய்ய, அந்த முகபாவனையை வைத்துக் கொண்டு அந்த அதுக்கு இதான் அர்த்தமா இருக்கும் என்றெல்லாம் கண்டுபிடிக்கிற காரணம் என்ன, அந்த உணர்ச்சிகள் விஷயத்திலே அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கூடுதலான இன்வால்வ் அந்த குழந்தை மேல வந்துடும் பொழுது அதுல ஒவ்வொரு விஷயத்துக்கும் அர்த்தம் உங்களுக்கு விளங்கிடும். நமக்கு தான் இன்வால்வ் ஈடுபாடு இல்லையே, ஒரு அளவு தான் நமக்கு இருக்கிறது. ஆம்பளைக்கு இது கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, பெண்களுக்கு இந்த செக்ஷன் கூடுதலா இருக்கிறது. அப்ப இந்த செக்ஷன் கூட இருந்தா அவங்க என்ன செய்யணும், அந்த செக்ஷனை கரெக்டா செய்யணும். அவங்களுக்கு நினைவாற்றல் அதிகமா இருக்குதா, அதுக்கு ஏற்ற மாதிரி உட்கார்ந்து வேலையை செஞ்சுக்கிறேன்னு. அது மாதிரி இந்த பாசம் காட்டுவது, அன்பு செலுத்துறது, அக்கறை காட்டுறது. ஆம்பளைக்கு அக்கறையும் இருக்காது. ஒரு குடும்பத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு புருஷனுக்கு தலைவலி வந்துச்சுன்னு வைங்களேன், அவர் ரொம்ப துடிக்கிறா பொம்பளை, பார்த்திருக்கிறீங்களா? பொம்பளைக்கு தலைவலி வந்து நீங்க என்ன பண்றீங்க, அந்த அளவுக்கு இருக்கிறீங்களா? ஆனா பொம்பளைய தப்பா நினைப்பாங்க, இவன் அப்படித்தான் இருப்பான். ஆம்பளைக்கு ப்ரோக்ராம் அப்படித்தானே இருக்குது. ஆம்பளைக்கு ப்ரோக்ராம் என்ன இருக்கு, தலைவலிக்கிற மாத்திரை போடு, சரி முடிஞ்சு வச்சுக்க, டாக்டர் போவோமா, சரி. இவன் என்ன செய்வா, தடைய ஓட்டா அவ கூடுதலா. அதாவது நீங்க அதே மாதிரி செய்யாட்டா கூட அவ என்ன செய்யறா, இயற்கையாவே அதெல்லாம் செய்யறான்னு சொன்னா அது வந்து என்ன காரணம், பாசம் கூட நடத்தம் கிடையாது. அவங்க ப்ரோக்ராம் அப்படி, அவங்க மூளையில எல்லாம் இணைஞ்சிருக்கிறான், அந்த மாதிரி தான் இயங்கணும்னு எழுதி வச்சிருக்கிறான். அவங்க விரும்பாட்டாலும் அப்படித்தான் செய்வாங்க. அவங்க தன்மையை அப்படி கேரக்டர் இது மாதிரி படிச்சு வச்சிருக்கான். நம்மளை பொறுத்தவரை என்ன, அப்படி மேம்பா சரி அவ்வளவுதான், அது எல்லாம் அளவோட வச்சுக்கிறோம், நம்ம ஒரு லிமிட்டோட நிறுத்திக்கிறோம். அந்த அளவோட இருக்கிறது கூட நிர்வாகத்துக்கு தகுதியானது தானே. அதிகமான பாசத்தை காட்டி பிள்ளைய குட்டி சவராக்குற தாய்மார்கள் தான் ஆக்குறாங்க. இந்த செல்லம் கொடுக்கறது, இவன் நான் கட்டுறா அப்படிமா அப்பங்காரன், புள்ள ஒழுங்கா நடப்பான். அம்மா என்ன செய்வா, அவன் கேட்க போனா ரூபாயை கொடுத்து சாராயம் குடிச்சிட்டு வருவான், அதுக்கு ரூபாயை கொடுப்பா, மர குடிச்சு அப்பனும் தெரியாம எடுத்து கொடுப்பா. என்னது, இந்த உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களே ஆனால் சந்ததிகள் நாசமாயிரும். உணர்ச்சி ஒரு லிமிட்ல வச்சுக்கிறவன் என்ன செய்வான், அது மாதிரிலாம் செய்ய மாட்டான். பாக்கெட் மணி கொடுத்தாலும் ஏன் கொடுத்தான்னு கேட்பான், அதை கண்ட்ரோல் பண்ணுவான். அப்ப புள்ள ஒழுங்கா நடக்கும், குடும்ப நிர்வாகம் ஒழுங்கா இருக்கும், செட்டப் வீணா போகாம இருக்கும். அப்ப இன்னும் சொல்ல போனா பிள்ளைங்க இவனுக்கே வழங்கி வச்சிருக்கான, ஒரு குழந்தைக்கே வழங்குற இந்த ப்ரோக்ராம் காரியம் அதிகம் அம்மா பிடிக்கிறானா இல்லையா, இவனுக்கு வழங்குது இந்த ப்ரோக்ராம். இவங்களுக்கு ஆணாதிக்க கொடுத்து வழங்க மாட்டேங்குது. யாருக்கு வழங்குது, ஒரு குழந்தைக்கு வழங்குது. ஒரு சைக்கிள் வேணும், அவன் போய் அப்பன்ட்டு கேட்க மாட்டேங்கிறான். ஏன், இது ப்ரோக்ராம் சரியில்லை, இங்க இந்த ப்ரோக்ராம் கூட கரெக்டா புரிஞ்சுட்டு வாங்கி தந்துருவாங்க. உன்னை வாப்பாட்ட சொல்லி வாங்கி தருவாங்க, இல்லாட்டி கள்ளத்தனமாவது எப்படியாவது நினைச்சுவாங்க, பணத்தை தந்து வாங்கி தந்துருவாங்க. அவனுக்கு வழங்குதா இல்லையா, அப்படி இருக்கா இல்லையா?
இது ரெண்டு பேரும் தானே இந்த குழந்தைக்கு தாய் தாய் பெற்றோரா இருக்கிறாங்க, இவன் செய்யாத அவன் செய்யறா, அந்த உணர்வு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க மூளை ஆராய்ச்சி பண்ணி. இன்னும் சொல்ல போனா ஒரு குழந்தைய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. என்ன ஆராய்ச்சின்னா, அந்த பெண்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம சின்ன பிள்ளைங்க ஒரு வளர்க்கிறோம்ல அதுதான் காரணமா இருக்குன்னு ஒரு கருத்து வச்சாங்க. ஆம்பளையில இப்படி நம்ம வளர்த்துப்பட்டோம், பொம்பளையில அப்படி வளர்த்துப்பட்டோம். அம்மா பார்த்து அப்படி கத்துக்கிறது, பாட்டியை பார்த்து கத்துக்கிறது. அப்ப பெண்கள் தான் இப்படிதான் இருக்கணும், நீங்க வளர்த்த முறையினாலதான் பெண்கள் அப்படி இருக்கிறாங்க, நீங்க இப்படி வளர்த்த காரணத்தினால முரட்டுத்தனமா இருக்கிறான்னு சொன்னா அப்படி வளர்த்துப்பட்டீங்க. அவங்கள அப்படி வளர்க்காம வீட்டுல உட்காந்து வளர்த்துப்பட்டீங்க, இல்லாம விட்டீங்கன்னு சொன்னா இது மாதிரி அவங்க ஆயிருப்பாங்கன்னு சொல்றாங்க சில ஆட்கள். இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்றதுக்கு என்ன செய்யறான்னு கேட்டா, குழந்தைகளை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறான். வளர்க்கிறேன் இல்ல, வயசு வந்த பிறகுதானே வளர்த்தலாம் வரேன். ஒரு வயசுக்கு உட்பட்ட குழந்தை, இந்த ஒரு வயசுக்கு உட்பட்ட குழந்தை ஏதாவது வளர்த்திருக்க முடியுமா? அது ஏதாவது ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்து மாத்திருக்க முடியுமா? இந்த குழந்தைகளை எடுத்து வைத்துக் கொண்டு இந்த குழந்தைகளுடைய டேஸ்ட் எப்படி இருக்கிறது, பல்கலைக்கழகத்தில் ஏராளமான நூற்றுக்கணக்கான குழந்தைகளை, ஆம்பளை பிள்ளை ஒரு 50ன்னா பொம்பளை பிள்ளை ஒரு 50, எல்லாம் ஒரு வயசுக்கு கீழே, ஒரு வயசுக்கு மேல கிடையாது. ஒரு வயசுக்கு மேலன்னா வளர்த்த காரணம்ன்றாங்க. ஒரு வயசு குழந்தைக்கு என்ன வளர்ப்புலாம் கிடையாது, ஒண்ணுமே அது புரியாது. அந்த மாதிரியான ஒரு தன்மையில வைத்துக் கொண்டு அவங்க எதை விரும்புறாங்க அப்படின்னு பாக்குறாங்க. சில படங்களை போடுறாங்க. ஒரு வயசு குழந்தைக்கு வந்து டிவியில சின்ன திரையில சில படங்களை போடுறாங்க. அந்த படங்கள்ல என்ன வருதுன்னா, இந்த வீர தீர சாகச காட்சி இருக்குல்ல, அது மாதிரி சில காட்சிகளை கொண்ட படம். கார் ஓட்டுறது, பாயது, மலையிலிருந்து குதிக்கிறது, இது மாதிரியான அந்த ஒரு காட்சிகள்லாம் காட்டுறாங்க, வீரதீரமான காட்சிகளை காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சின்ன பிள்ளைல விளையாடுற மாதிரி, பெண்கள் வந்து பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி, இது மாதிரியான ஒரு மென்மையான காட்சிகளையும் காட்டுறாங்க, அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைய முகபாவம் எப்படி போகுதுன்னு பாக்குறாங்க. இந்த காட்சியை போடும் பொழுது இந்த குழந்தைகள் எப்படி போகுது, அப்ப என்ன முடிவு வருதுன்னு கேட்டா, இந்த வீரதீரமான காட்சிகள் இருக்குல்ல, அந்த காட்சிகள் வரும்போது ஆம்பளை பிள்ளை மட்டும் அதை பாக்குது, இப்படியே பொம்பளை பிள்ளை பார்க்க மாட்டேங்குது. அதை கவனிக்கிறாங்க, யாரும் சொல்லிலாம் கொடுக்கல, ப்ரோக்ராம் பண்ற வேலை அது. ட்ரைனிங்னால கொஞ்சம் அது இம்ப்ரூவ்மெண்ட் தான் பண்ணிருக்கலாம், உண்டாக்க இயலாது. ட்ரைனிங்னால என்ன செய்ய, ஒரு ப்ரோக்ராம் உண்டாக்கிட முடியாது. அப்ப என்ன செய்யுது, இந்த வீரதீர காட்சிகள் வரக்கூடிய நேரத்தில் பொம்பளை பிள்ளைகள் பார்க்க மாட்டேங்குது. ஒரு வயசு பொம்பளை பிள்ளை பார்க்க மாட்டேங்குது, எல்லா பிள்ளைகளும் சும்மா உட்கார்ந்து இருக்குது. ஆம்பளை பிள்ளை கூட அதை பாக்குது. அதுக்கப்புறம் உட்கார்ந்துட்டு அழுவுற மாதிரி, பொம்பளை உட்காந்து அழுவுற மாதிரி, குழந்தைய கொஞ்சம் மாதிரி காட்சி வரும், இவன் பார்க்க மாட்டேங்கான். பொம்பளை பிள்ளைகள் அதை பாக்குது. பொம்பளை பிள்ளைகள் எதை பாக்குது, காட்சிகளை காட்டும் பொழுது அவங்க லைக் பண்றது எது, இந்த மாதிரி மென்மையான சமாச்சாரங்கள், இது மாதிரி அழுவுறது, பாசம் காட்டுறது, உணர்ச்சி சம்பந்தப்பட்டது இருக்குல்ல, இந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களே இந்த கேம்பிரிட்ஜுடைய ஆய்வு தான் முதல்ல வைக்கிறாங்க. இதுதான் இந்த வளர்ப்புனால வரலங்கிற நிரூபிக்குது. வளர்ப்புனால இப்படி ஆக்கிவிட்டாங்க. இங்க உள்ள பெண்ணியவாதிகள் சில பேர் இருக்கிறாங்க, இவங்க விட்டு குழப்பிட்டு இருக்கிறாங்க, வளர்த்து அப்படி ஆக்கிவிட்டீங்க. வளர்க்கறதெல்லாம் கிடையாதுரா, அப்படித்தான இயற்கையை ப்ரோக்ராம் இருக்குன்னு மூளையும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லி போடுறான். அதுக்கப்புறம் அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு முன்னாடி உள்ள பருவத்தில் குழந்தைகளை சோதனை பண்ணி அவங்களுடைய டேஸ்டே வேறதான், ஆம்பளை பிள்ளையுடைய டேஸ்டே வேற, ப்ரோக்ராம்னாலதான் அப்படி செய்ய முடிகிறது. யாரும் சொல்லிலாம் கொடுக்கல, இதை பாருண்டு. அதுக்கு என்ன வீரதீரம் என்ன தெரியும், அது விரும்புறதை இப்படித்தான் விரும்புற மாதிரி இந்த ப்ரோக்ராம் லைக் பண்ண போய் தான், எப்படி இந்த ஆடு மாடு போய் பச்சை இலைய திங்குதா வேப்பலைய, அது சிந்திச்சா திங்குது, ப்ரோக்ராம் இருக்கனால இனிக்கிறது. நமக்கு ப்ரோக்ராம் இருக்கனால வேப்பலை கசக்குது. அந்த மாதிரி அதுக்குள்ளே அமைத்து வைத்திருக்கிற காரணத்தினால்தான் அது நடக்குதுங்கிறதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறான். அப்ப ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பார்கள் அல்ல முட்டைய சொல்லிடல, அதுக்குரிய செட்டிங் எல்லாம் பண்றான். அது மாத்திரம் இல்லாம இன்னொன்னு பாக்குறாங்க, இந்த மூளை சின்னதா இருக்கு பெருசா இருக்குங்கிறோம்ல, அதை கூட ஒருத்தன் அதிகமா மதுபானம் அருந்துறான்னு வைங்க, மதுபானம் அருந்தக்கூடிய ஒருத்தன் 25 வயசுல மதுபானம் அருந்தாம இருக்கிறான். அப்ப அவனுடைய மூளை சைஸ் என்ன, அதை ஒரு எக்ஸ்ரே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. மதுபானம் ஒரு 10 வருஷம் அருந்துட்டான், அப்புறம் பாக்குறாங்க அவன் மூளை வந்து பொம்பளை மூளை மாதிரி சின்னதா போயிடுது. அதாவது இந்த சிந்திக்கிறதுக்கு தான் அந்த சைஸை பெருசா வந்து காட்டுறாங்க. ஏதோ வர்றான் மதுபானம் வந்து சிந்திக்க மாட்டான்லங்க, மதுபானம் ஒருத்தர் அருந்த ஆரம்பிச்சான்னா எந்த செக்ஷன் போது அடிக்காது, வேற ஒன்னையும் அடிக்காது, சிந்திக்கிறது தான் அடிக்கும். ஒன்னும் தாயும் தெரியாது தாப்பனும் தெரியாது, மூளை பிரெயின் வந்து அந்த சிந்திக்கிற செக்ஷன் தான் பாதிக்கப்படும், மற்ற விஷயங்கள்லாம் பாதிக்கப்படாது. திங்குவான், போவான், தூங்குவான், பேசுவான், எல்லாமே செய்யும். இந்த சிந்திக்கிற விஷயம் ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப என்ன பண்றான், அந்த சிந்திக்கிற விஷயத்தை மதுபானம் அருந்தும் பொழுது, தொடர்ச்சி அதிகமா அருந்தி கொண்டு வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு இது தேவையில்லை, இவன் இந்த செக்ஷன் வேணாங்கிறான், குடிச்சு வேணாம் தானே சொல்றான், எனக்கு சிந்தனையே தேவையில்லைங்கிறான்னு சொல்லிவிட்டு அல்லவே என்ன பண்றான், அந்த செக்ஷனை வந்து செயல்படாம ஆக்க
அமிங்கிறது மூளை. அப்ப இந்த 100 கிராம் பெருசா இருக்கிறதுக்கு காரணம் என்ன விளங்குது? ஆம்பளைக்கு 100 கிராம் பெருசா இருக்குல்ல, அந்த சிந்திக்கிற திறன் அதிகத்துக்கு தான். சிந்திக்கிற திறனை எப்போ நீ குறைக்க ஆரம்பிக்கிறியோ மூளையுடைய சைஸ் குறைஞ்சிரும். அப்ப சிந்திக்கிறதுக்கு தான் நிறைய செல்கள் வைக்க வேண்டியிருக்கு. சிந்திக்கிற விஷயத்தை செய்வதற்காகத்தான் ஒரு 100 கிராம் அளவுக்கு அதில் சாமான் சேர்க்க வேண்டியிருக்குன்னு விளங்குதா இல்லையா? இத மதுபானத்தை கொடுத்து சோதனை பண்ணி பார்த்து பல டெஸ்ட் பண்றாங்க. இந்த டெஸ்ட் மூலமா நிரூபிக்கிறான் சிந்தனை செய்யக்கூடிய மூளை பெருசாக இருக்கும். சிந்தனை செய்ய அது மனுஷனுக்குள்ளதான், மாட்டு மூளை நம்மளோட பெருசுன்ற கூடாது, அது புரோகிராமே இல்லாத மூளை. புரோகிராம் இருக்கக்கூடிய மூளைகள்ல சிந்திக்கிற மூளை என்ன செய்யும், அது கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்க வேண்டும். சிந்திக்கிற குறைவா இருக்குன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறைந்து விடும் என்பதை இந்த மதுபான அருந்தக்கூடியவர்களை வைத்து ஆய்வு பண்ணியும் இது இவன்ட்ட நிர்வகிக்கிற தகுதி இவன்ட்ட தான் இருக்குது என்று அல்லாஹ் சொல்வதற்கு இதெல்லாம் ப்ரூஃபா வருது. அல்லாஹ் சொல்ற மாதிரி. அடுத்து என்னன்னு கேட்டா, இதயம் பம்ப் பண்ணணும். அதனுடைய வேலை என்னது? ரத்தத்தை எல்லா பக்கமும் சப்ளை செய்யணும். ஆணு மண்ணு நம்ம எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. ஆம்பளுடைய இதயத்திலையும் சைஸ் வித்தியாசம் இருக்குது. இதயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஆம்பளையுடைய இதயத்துடைய சைஸ் 250 இருந்து 350 கிராம் அளவுக்கு ஆம்பளை இதயம் இருக்கும். ஆம்பளை இதயத்துல பெரிய இதயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 350 கிராம் இருக்குமா. ஆம்பளை ஒரே சைஸா இருக்காதுல்ல, கொஞ்சம் ஆள் வாட்ட சட்டமா இருந்தான்னு வைங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அது இதயம் பெருசா இருக்கும். ஆள் இப்படி இப்படி இருந்தான்னு வைங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதா இருக்கும். சின்னதா இருக்கிறது குறைஞ்சபட்சம் எவ்வளவு இருக்கு? 250 கிராம் இருக்கும். பெருசா இருக்கிறது அதிகபட்சம் எவ்வளவு இருக்கு? 350 இருக்கும். அப்ப ஆண்கள்ல பெரிய இதயம் உள்ளவனை கொண்டு வந்தோம்னு சொன்னா அதனுடைய அளவு எவ்வளவு? 350. சின்னதை கொண்டு வந்தா 250. பொம்பளையிலே நல்லா ஃபேட்டா ஆம்பளை மாதிரி 4 மடங்கு பெருசா கூட இருக்கட்டும், இதயத்தை எடுத்துட்டு வந்தோம்னு சொன்னா அவங்களுக்கு பெரிய இதயம் 300 தான் இருக்கும். பெரிய இதயமா இருந்தா எவ்வளவுதான் இருக்கு? 300 கிராம் தான் இருக்கு. ஆம்பளை விட 50 குறைஞ்சிரும். சின்னதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 200 கிராம்ல 200 கிராம்ல ஆம்பளை இதயம் இருக்காது. பொம்பளை இதயம் என்ன இருக்கு? 200 கிராம்ல இருக்கும். அதிகபட்சமா 300 கிராமுக்கு மேல பொம்பளை இதயம் போவாது. ஆம்பளை இதயம் 350 வரைக்கும் போகும். இப்ப ஏன் அப்படி சகட்டு மேனிக்கு அப்படி இருக்கும் யோசிக்கிறான். அப்ப இது ஹார்ட் ஒர்க்கு தகுந்த மாதிரி கடின வேலை செய்வதற்கு ஏற்றவாறு இவனுக்கு இதயமும் படைக்கப்பட்டிருக்குது. பெரிய மிஷின் அதிகமா பம்ப் பண்ணும்ல, பெரிய மிஷினா இருந்துச்சுன்னா அதிகமா வேலை செய்யுமா இல்லையா? அந்த மாதிரி என்ன செய்யறான், அந்த பம்ப் பண்ணக்கூடிய சக்தி அதிகமா ஆம்பளைக்கு தேவைப்படுது. ஏன் தேவைப்படுது? இவன் கடின வேலை செய்வதற்கு ஏற்றவாறு படைக்கப்பட்டிருக்கிறான். கடின வேலை செய்யறவன் நிர்வகிக்க முடியும். கடுமையான வேலை கடினமான வேலை செய்யறவன் என்ன செய்ய முடியும்? ஒரு நிர்வாகம் பார்க்க முடியும். அப்ப கடின வேலை செய்வதற்கு ஏற்றவாறு அவங்களுடைய இதயம் படைக்கப்பட்டிருக்குதா? இல்ல, அது ஒரு அளவுக்கு தான் ரத்தத்தை பம்ப் பண்ணும். சைஸ் சின்னதா இருக்கிறதுனால எந்த ஏதாவது ஆம்பளை விட கம்மியா தான் இருக்கும். அவங்களுடைய வெயிட், அவங்களுடைய உயரத்துக்கு தகுந்தவாறு இதயத்துடைய சைஸ் வரும்ல. அப்படி வரும் பொழுது ஆணோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு என்னவா இருக்குது? அவ்வளவு தேவையில்லை இதயம், ஓரளவு குறைந்த அளவுக்கு கம்பேர் பண்ணா போதும்னு சொல்லி அது இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறான். இது ஒரு ஆராய்ச்சி. அப்ப கடின வேலைக்கு ஏற்றவாறு அதிகமா பம்ப் பண்ற அளவுல ஆம்பளையோட உடல் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இவன் தான் நிர்வகிக்கக்கூடியவன், இவனுக்கு தான் அது இருக்குங்கிறதுக்காக வேண்டி இவன் தான் அந்த முரட்டுத்தனம் உள்ளவனா இருக்கிறான் என்பதற்கு ஏற்றவாறு அந்த உடல்ல உள்ள சதை இருக்குல்ல, இந்த சதையை ஆராய்ச்சி பண்றான். ஆம்பளையுடைய சதை எப்படி இருக்கிறது, பொம்பளுடைய சதை எப்படி இருக்கிறது, ஆம்பளுடைய சதை எப்படி இருக்கு நம்ம ஆராய்ச்சி பண்றான்னு கேட்டா, அப்ப நம்ம உடம்புல 40% சதை இருக்குது. சதை நான் தசைங்கிறான்ல, அப்ப எலும்பு அல்லாத சாமானுவ அது எவ்வளவு இருக்குது? நம்ம இருக்கிறோம்னா 100 கிலோ நம்ம இருந்தோம்னா 40 கிலோ இறைச்சி இருக்கும். தசை எல்லாம் சேர்ந்து எவ்வளவு இருக்கு? 40% இருக்குங்கிறான். அதே மாதிரி 15% கொழுப்பு கலந்துருக்கும். 40% தசை இருக்கும் ஒவ்வொரு உடம்புலையும். நீங்க 50 கிலோ இருந்தீங்கன்னு சொன்னா உங்கள்ட்ட என்ன இருக்கு? 40% 20 கிலோ உங்களுக்கு தசை இருக்கும். ஒரு 15% எவ்வளவு இருக்கு? கொழுப்பு இருக்கும். 55 ஆச்சா, மீதி உள்ள 45 மத்த எலும்பு மத்த எல்லாம் எவ்வளவு இருக்கு? 45% இருக்கும். அப்ப இந்த தசையும் கொழுப்பையும் எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணோம்னு சொன்னா ஆம்பளைக்கு தசை 40 என்றால் கொழுப்பு எவ்வளவு? 15. 40 55. பொம்பளையில ஆராய்ச்சி பண்றான். அவங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா 100 கிலோ உள்ள ஒரு பொம்பளையா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு 30 கிலோ தான் தசை இருக்கும். கொழுப்பு எவ்வளவு இருக்கு? 27 கிலோ இருக்கும் கொழுப்பு சத்து. ஆம்பளைக்கு 15 தான் இருக்குது. 27 டபுள் மாதிரி ஏறக்குறைய ஒரு 30 தான் டபுள் ஆயிரும்ல. அப்ப ஆம்பளைக்கு இருக்கிற கொழுப்பை விட டபுள் மடங்கு பெண்களுக்கு என்ன இருக்கு?
கொழுப்பு அதிகமா இருக்கிறது. கொழுப்புன்னு அந்த கொழுப்பு இல்ல, நீங்க வேற கொழுப்பு எடுத்துக்க கூடாது, இந்த மாதிரி இருக்கிறது. இது வச்சு அவன் என்ன சொல்றான், இதுல இருந்து என்ன முடிவுக்கு வர்றான்னு கேட்டா, ஆம்பளுடைய உடம்ப தசையை இயக்குவதற்கு நிறைய எரிபொருள் தேவை. நிறைய நம்ம தசையை வேலை செய்வதற்கு என்ன இருக்கு, நிறைய சாப்பாடுலாம் சத்து சாமான்லாம் ரொம்ப தேவைப்படும். பொம்பளையில பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தசை கம்மியா இருக்கிறதுனால கொழுப்பு செயல்படுவதற்கு என்ன வேண்டியது இல்ல, எரிபொருள் தேவையில்லை, அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும் கொழுப்பு. அப்ப இந்த கொழுப்புங்கிற அந்த அம்சத்தை அவங்களுக்கு அதிகமாக வச்சு ஆம்பளைக்கு கொழுப்பு குறைவாக வச்சதுனாலதான் இவன் செயல்படுவதற்கு ரொம்ப பேட்டரி தேவைப்படுது. ஒரு பேட்டரி உள்ள விஷயம் எடுத்துக்கிறீங்களேன், அந்த காலத்துல ரேடியோ போட்டாங்க, ரேடியோனா டிரான்சிஸ்டர்னு போட்டாங்க தெரியுமா, வால்வு சிஸ்டம். என்னவாகும், அதை போடுவதற்கு நிறைய கரண்ட் வரும், அது சூடாகும், அப்புறம் எரிஞ்சது வந்து அப்புறமேல் படிக்க ஆரம்பிக்கும். இப்ப டிரான்சிஸ்டர் போட்டா பாத்தீங்களா, உடனே டக்குன்னு படிக்கும். இப்ப உடனே என்ன செய்யும், படிக்கும். இதுக்கு வந்து 2 பேட்டரி போதும் இருக்கு. அந்த அவ்வளவு பெரிய வேலை செஞ்ச அந்த வால்வு சிஸ்டம் பாருங்களேன், அது செஞ்ச வேலை எது செஞ்சுட்டு போயிருது, 2 பேட்டரி. அந்த பேட்டரியோட பெண் பேட்டரி அதை விட சின்ன பட்டன் பேட்டரி வேலை செய்யுது. இப்ப பட்டன் பேட்டரியில என்ன செய்யுது, ரேடியோ படிக்கிறதுக்கு வந்துருச்சு. அப்ப இதுல வந்து எரிபொருள் குறைவுலயே செயல்படுற மாதிரி இந்த ரேடியோ, இப்போ உள்ள ரேடியோ படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் மனுஷன் எப்படி படைச்சிருக்கான்னு கேட்டா, இவன் வந்து கடுமையான எரிபொருளை கொண்டுதான் இயங்குவான் ஆம்பளை. அதனாலதான் பொம்பளை திங்கிறோட 2 மடங்கு 3 மடங்கு நம்ம சாப்பிடுறோம். பொம்பளை கம்மியா தானே சாப்பிடுறா. பொம்பளையை பொறுத்த வரைக்கும் வீட்டுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திங்கிற அளவு எடுத்துக்கொண்டாலும் ஆம்பளை தான் ஜாஸ்தியா சாப்பிடுறான், பொம்பளை வந்து அதிகமா சாப்பிட மாட்டேங்கிறான். ஆனா பார்த்தா ரொம்ப அப்படிலாம் இருக்கான்னு பார்ப்போம், கடைசியில பார்த்தா இவன் திங்கிறதுல காமாசமா சாப்பிடுறான். அதே மாதிரி திங்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் என்ன, எல்லாத்தையும் தின்ட்டு வச்சுட்டு போயிடுவான், வெறும் எலும்பை தான் போட்டு போவான். ஆம்பளை அப்படியும் சாப்பிடுவான், அவன் வெறுமனை குழம்பு தின்ட்டு போயிடுறான், அது பெருசா இல்ல. ஆனா அது அவளுக்கு போதுமானதா இருக்கு. ஏன், அவங்களுக்கு செலவு இல்லை, அந்த கலோரி செலவாகிறது இருக்குல்ல, அவங்களுக்கு அதுல கிடைக்கக்கூடிய சத்தை வந்து இந்த குறைந்த தசையை இயக்குவ, தசைக்கு தானே பேட்டரி வேணும், தசை இயக்குவதற்கு போதுமானதா இருக்கிறது. இவனுக்கு எல்லாமே தசையா இருக்கிறதுனால, கொழுப்பு கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. அப்ப என்ன சொல்றான்னு கேட்டா, ஒருத்தன் வந்து ஒரு நிர்வாகம் பண்றதா இருந்தால் முதல்ல ஆள் அதுக்கு தகுந்த மாதிரி திடகாத்திரமா இருக்கணும். இந்த திடகாத்திரம் என்பது என்ன இல்ல, உடல் அமைப்புலையே நீங்க என்னதான் நீங்க வந்து பயிற்சி எடுத்து உடற்பயிற்சி எடுத்து சில பெண்கள் அப்படிலாம் இருந்து பாக்குறாங்க, இருந்தாலும் அது ஆம்பளை மாதிரி வரவே முடியாது. என்னத்தை நீங்க செஞ்சாலும் இருக்கு, அது வந்து பார்த்தா ஆண்கள் ஆசைப்பட முடியாத ஒரு தோற்றத்துக்கு வந்துருவாங்களே தவிர ஆம்பளை மாதிரி ஆக முடியுமா, முடியாது. ஏன் ஆக முடியும், இன்னும் சொல்ல போனா ஒரு ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு. ஒலிம்பிக் போட்டில என்ன ஆச்சு, ஒரு பொம்பளை வந்து பேரு யாபத்துல இல்ல, அந்த பொம்பளை வந்து பதக்கம் வாங்கிடுறான். உடனே என்ன பண்ணிட்டாங்க, இது பொம்பளை தானான்னு டெஸ்ட் பண்ணணும், பொம்பளைகளுக்கான போட்டி, அது பொம்பளைகளுக்கான போட்டியில பதக்கம் வாங்கினவன, இது வந்து இப்ப இந்த பொம்பளையுடைய ஓட்ட நாட்டத்தெல்லாம் பார்த்தா பொம்பளையா தெரியல, இதை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி என்ன செஞ்சா, கடைசியில ஆண் தன்மை மிகைத்திருக்குன்னு பதக்கத்தை பறிச்சுட்டானுவோம். எதுக்கு சொல்ல வர்றான்னு கேட்டா, இந்த பெண்ணுங்கிற ஒரு வகையில அவங்க எண்ணத்தை தான் செஞ்சாலும் அவங்களை விளையாட்டு போட்டிகளோட பொம்பளையோட தான் விளையாட வைக்கிறான், ஆம்பளோட குத்துச்சண்டை போட வைக்கிறான். பொம்பளைய பொம்பளைக்கு பொம்பளை குத்துச்சண்டை போட்டு ஒரு பொம்பளை ஜெயிக்கிறாளே தவிர, பொம்பளைக்கு பொம்பளை கபடி விளையாண்டு ஒரு பொம்பளை ஜெயிக்க முடியுமே தவிர ஆம்பளோட விளையாட்டு கூட முடியுமா, விடுறானா, விட. ஏன் சொல்றான் அப்படி, அது மாதிரி அவங்களோட இல்ல, ஆம்பளோட போட்டி போற அளவுக்கு என்ன இல்ல, அவங்களுடைய அந்த உடல் அமைப்பு இல்ல. அது போக இந்த கொழுப்பு அதிகமா இருக்கிறதுனாலதான் அவங்க அந்த கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிறது, அது ஒரு காரணம். கொழுப்பு இல்லாம தான் இப்படி இருக்கு. ஆம்பளை இருந்தா கொழுப்பு இல்லாட்டி என்ன செய்வான், மெலிஞ்சு படிப்பான்ல, அந்த மாதிரி ஆம்பளை ஆயிடுறான். பெண்களை பொறுத்த வரைக்கும் தசையோட சேர்ந்து அந்த கொழுப்புகள் எங்க பார்த்தாலும் அதிகமா இருக்கிற காரணத்தினாலதான் ஒரு மினுமினு அந்த ஆண்களை ஈர்க்கிற மாதிரி இருக்காங்கல்ல, அதுக்காக வேண்டி நல்லா செஞ்சிருக்கிறான். 2வது வந்து இந்த வலிமை இவனுக்கு அதிகமா வேணுங்கிறக்காக இவனுக்கு இப்படி செஞ்சிருக்கிறான். அப்போ நிர்வாகம் பண்ணுவதாக இருந்தால் அந்த முதல்ல மூளைத்திறன் வந்து இப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. 2வது இதெல்லாம் விஞ்ஞான ரீதியா உள்ளது. குர்ஆன்ல சொல்ற எந்த அல்லாஹ் படைச்சவனுக்கு தெரியாதா, யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கணுங்கிறது படைச்சவனுக்கு தெரியும். இந்த செட்டப்பை விளங்காம யாரெல்லாம் மீறுகிறார்களோ அவங்க பலவிதமான கேடுகள் அனுபவிப்பாங்க. இது சம்பந்தமா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது.